இஜ்மா செய்யலாமா, அல்லது சஹாபாக்கள் இஜ்மா செஞ்ச பிறகு மாற்றமா வேற யாரும் இஜ்மா செய்யலாமா, இதை நீங்க சொல்லணும். அதே மாதிரி இஜ்மா என்பது ஒரு மதுஹபுக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்தந்த மதுஹபுக்காரங்கள்லாம் கூடி இந்த மதுஹபு கிதாபுகள்ல நிறைய இஜ்மான்னு போடுறாங்க. நாங்க தேடி பார்த்தா அது ஷாபிக்கு மாத்தமா இருக்குது, நாங்க தேடி பார்த்தா அது ஹம்பலிக்கு மாத்தமா இருக்கிறது, நாங்க தேடி பார்த்தா அது மாலிக்கு மாத்தமா இருக்கிறது. ஆனா இஜ்மான்னு போட்டிருக்காங்க. அப்ப இஜ்மான்னா ஒரு மதுஹப் ஆளுக்கு மட்டும் கூடி செய்யற மாதிரில வருது. அப்படித்தானே நீங்க நடைமுறையில ஃபிக்ஹ் நூல்கள் அது இஜ்மால எப்படி நான் காட்டும் ஆதாரம் என்னென்னலாம் இஜ்மான்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இஜ்மான்னு சொன்ன விஷயங்கள் 3 மதுஹப் மறுக்கக்கூடியதா இருக்கிறது, அல்லது 3ல 2 மதுஹப் மறுக்கக்கூடியதா இருக்கிறது, அப்ப 3ல 1 மதுஹப் மறுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இஜ்மான்னு சொல்வது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன? உங்களுடைய கிதாபுகள்லயே இஜ்மாவுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது சொல்ற அவங்க கிதாபுகளே இஜ்மாவுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பெரும்பான்மை தான் இஜ்மாவு, ஒருவர் கூட மாற்றம் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. உங்க கிதாபுகள் என்ன செய்யறாங்கன்னா இஜ்மாண்டா என்ன அர்த்தம், அதிகமான மெஜாரிட்டிக்கு லிமிட் போடல. 51 60 75 என்ன கணக்குன்னு சொல்லி ஓட்டர் நடத்துன்னு சொன்னாங்கல்ல. மெஜாரிட்டின்னு சொன்னா அது கணக்கு விளக்கணும்ல. மெஜாரிட்டினா என்ன மாதிரி மெஜாரிட்டி? அந்த மெஜாரிட்டி அது மதுஹபுக்குள்ள தான் எடுக்கிறது இஜ்மாவா. மதுஹபுக்குள்ள எடுக்கிறதுல கூட மெஜாரிட்டியை கூட நாங்க இஜ்மான்னு சொல்லுவோம், எங்க வழக்கம் இதுதான் அப்படின்னு ஹனபி கிதாபுகள் என்ன செய்றாங்க, எங்களுடைய வழக்கத்தில் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க மெஜாரிட்டி இஜ்மாங்கிறீங்களா, ஒருவர் கூட மாறு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இப்ப ஷாபியாக்கெல்லாம் கூடி இஜ்மா ஒரு சட்டம் எடுத்துட்டாங்க, ஹனபியாக்கெல்லாம் கூடி இஜ்மா வேற சட்டம் எடுத்துட்டீங்க. இந்த ரெண்டுல எது இஜ்மா? இந்த இஜ்மா இவர் மீறார, இந்த இஜ்மா இவர் மீறார, யாரு இப்ப குற்றவாளி? அல்லது 4 பேருமா சேர்ந்து எடுக்கணும்னு சொன்னா மதுஹப் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அதுல வருவாங்களா வரமாட்டாங்களா? மதுஹப் இல்ல குர்ஆன் ஹதீஸ் மட்டும் சொல்லக்கூடிய பல ஃபிர்காக்கள் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெளிவுபடுத்தினாதான் உலகத்திலே இஜ்மா என்பதற்கு நிகரான குழப்பம் கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உலகத்திலேயே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கு என்று சொன்னால் இந்த இஜ்மா தான். இது மாதிரி யாரும் உளர்ந்து கிடையாது. பல கருத்து, அவ்வளவு கருத்து, எத்தனை வகையான கருத்து. சுப்ஹானல்லாஹ். இஜ்மாண்டா என்னங்கிறது முதல்ல இஜ்மா என்னங்கிறது நீங்க கூடி பேசி முடிவு பண்ணிட்டு இஜ்மா வழக்குங்க. எது இஜ்மாங்கிறது இஜ்மா காணாம எதைத்தாப்ப இஜ்மான்னு சொல்ல போறீங்கன்னா அவர் இல்லங்கிறாரு, ஒரு பொய்யருங்கிறாரு, அது சொன்னா சஹாபி சொன்னா எனக்கு என்னங்கிறாரு, நான் மீறுவேங்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப இது அவங்க விளக்கம் போதுமானதா இல்ல, விளக்கம் போதுமானதா இல்ல, நல்லா நிறுவி இருக்கிறேன். ரெண்டாவது ஆதாரம் காட்டல. இஜ்மா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்வதா இருந்தால் குர்ஆனை வைத்து சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா அது குர்ஆனை வைத்து சொன்னதுக்கு தான் ஏத்துக்கிறோம். நல்லா விளங்கிக்கணும். குர்ஆனை வைத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஏற்றுக்கொள்ளுவோம். இஜ்மாக்காக நாங்க ஏத்துக்கல, குர்ஆனை காட்டினதுக்காக ஏத்துக்கிறோம், ஹதீஸை வச்சு சொன்னதுக்காக ஏத்துக்கிறோம். அப்ப குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? கேள்வியே கிடையாது. ஆய்வு உண்டாலே நாங்க பழைய காலத்தில் பல நிலைகள்ல இருந்திருப்போம், நான் வேற மாதிரிலாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் வச்சு இங்க பேசக்கூடாது, நாங்க இன்னைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடுல தான் பேசணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு கால வரையறை சொல்லிருங்க. இந்த காலத்துக்கு முன்னால் நான் செஞ்சதை விட்டு அப்படின்னா நாங்க அது ஒரு விளங்கிக்கிற முடியும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிய உதாரணங்கள் நீங்கள் தாவா பணியில் ஈடுபட்டதற்கு பிறகு தம்மை தாமே மார்க்கத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய பெரிய மார்க்க விற்பனராக வெளிப்படுத்தி எழுதிய காலத்தில் எழுதின செய்திகளை சொல்றேன். நான் நீங்க வீடு முடிச்ச செய்தியோ மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த செய்திகள்லாம் நான் இங்க சொல்ல வரல, சொல்லவும் வேண்டியதில்லை. நான் உங்களை கேட்டுக்கிறது இந்த கருத்தை நீங்க எப்ப எழுதுனீங்க, அதுலயும் இன்னைக்காவது என்னுடைய நிலைகள் உங்களுடைய நிலைகள் மாறி போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இக்லாஸ ஆரம்பிச்சீங்க துவக்கத்துல, பிதுஅத்தை கண்டிக்கணும் சிறுக்க கண்டிக்கணுங்கிற தோரணையில ஆரம்பிச்ச காலத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகள் இது, உங்களுடைய நிலைப்பாடுகள் இது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இருக்குது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு காலத்தில் அல்லாவே இல்லைன்னு சொன்னால் தான் அதையும் நீங்களே சொல்லி இருக்கிறீங்க. ஒரு திராவிடக்காரருடைய பேசும் பொழுது நாங்களும் அப்படித்தான், இதை பற்றி நாங்க வரல அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க. நெட்ல நிறைய பார்க்கக்கூடியவங்க பாக்குறாங்க. நான் சொல்ல வரல, அது ஆதிய காலத்தில் என்னமோ நடந்திருக்கலாம். தனிப்பட்ட செயல்பாடுகளை நான் உங்களை சொல்லல, நான் அதை பேசவும் மாட்டேன். இல்லாட்டி அதை பேசணும்னா அது வேண்டியதும் இல்லை, இந்த மஜ்லிஸ்க்கு அழகும் அல்ல. நான் இப்ப சொல்லுறது நீங்க இந்த தாவா பணியை எடுத்து மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மத்த எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச காலத்துல துவக்க காலத்துல ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையில அந்த ஹதீஸை ஏத்தீங்க.
அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொன்னீங்க. நான் அதை படிச்சு காட்டிடுறேன், காட்டினது உங்களுக்கு விளங்கும். இல்லன்னா இது எதையோ நாங்க முன்காலத்துல செஞ்சதுன்னா அப்ப டிக்ளேர் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நான் இந்த எழுதின இந்த செய்தியில நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. அல்லது அதுக்காண்டி நீங்க பரிகாரம் தேடணும். சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்து பேச மாட்டோம். இன்னைக்கு அவர் அப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவர் மாறிட்டாரு, நிலைப்பாடு மாறிக்கிருச்சு, அப்ப தப்பு செஞ்சுட்டான், இன்னைக்கு ரைட்டான வழியிலுக்கு வந்துட்டேன்னா அடுத்த நான் கூட்டத்துல எங்கேயும் பேச மாட்டோம். ஏன்னா அது மனிதன் தவறு செய்யலாம். நான் என்னைக்குமே சொல்றதுதான், தவறு இயல்பு தான். அதுலயே மார்க்க சட்ட விஷயங்களை அடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசும்போது சொல்லுவேன். ஒண்ணு எடுத்து காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்க விஷயங்கள் அபூ ஹனீஃபா அப்படி தப்பு செஞ்சுட்டாரு, இமாம் ஷாஃபி தப்பு செய்யாத ஆளு உலகத்திலே இல்ல. அல்லாஹ் ரசூலை தவிர அல்லாஹ் ரசூலும் தப்பு செய்ய மாட்டாங்க, மனமுரண்டாக எப்பவும் செய்யவும் மாட்டாங்க. மனமுரண்டு இல்லாமையும் பெரிய தவறுகள் நடக்கவே முடியாது ரசூலுல்லாஹ்ட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டையும். அதனால தவறுங்கிறது வரும். ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்டமே என்ன தெரியுமா? இவங்க பாதியை என்னைக்குமே துண்டிச்சு பேசுறவங்க தான். நான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பீதே இடத்துல அந்த இமாம்கள் சொன்னதா, அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னதா, அவர் சொன்னதுடைய காப்பிகள் நான் வாங்குவேன். ஏண்டா என் முன்னால அந்த ஹம்பலி மதுஹபுடைய கிதாபுகள் நிறைஞ்சு இருக்குது. ஏராளமான மசலாக்களை இஜ்மாவை கொண்டுதான் நிரூபணமாயிருக்குன்னு ஒரு கிதாபுல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா என்னுடைய இதுக்கு தெரியல, அவருடைய காப்பி வாங்கி பார்ப்பேன். உண்மையில இருக்குமே ஆனால் அடுத்த பேச்சை நாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த காப்பி அவருக்கு கொடுப்பாரு. நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்த்துட்டு பேசுறோம். அவர் ஆரம்ப நிலையில தாவா பண்ணி ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்சம் இஹ்லாஸோட துவங்கிய காலத்துல அவர் எழுதின ஒரு கட்டுரை, திருமறை குர்ஆன் அருளப்பட்ட 23 ஆண்டு காலத்தில் அதனுடன் ஒட்டி உறவாடி அதன் வழியில் தமது அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து நடந்து குர்ஆன் விரும்பும் இலட்சிய சமுதாயமாய் உருவாகி நின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் சுய நிர்ணய ஆற்றல்களுக்கே முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்களுடைய சுய நிர்ணய ஆற்றல், தாங்களா எடுத்த முடிவுன்னு அர்த்தம். சுய நிர்ணய ஆற்றல், தாங்களா எடுக்கக்கூடிய ஆய்வுடைய அதற்கு முதலிடம் தர வேண்டும். அவர்களிலும் குறிப்பாக இதுல நல்லா சொல்றாரு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து 23 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒட்டி உறவாடி இருந்தவங்க, சேர்ந்து வாழ்க்கை கழிச்சவங்க, எல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லாம் அவங்க அன்மித்து இருந்தவங்க. அந்த மக்கள் சேர்ந்து ஒரு சுய நிர்ணய ஆற்றல் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு முதலிடம் தரணும். நம்ம அர்த்தம்லாம் பின்னால போயிடணும். ஏன் கருத்தை பின்னால தள்ளு, அவங்களுடைய கருத்துக்கு முதல் உரிமை கொடு எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்களிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அறநெறி வலுவா ஆட்சி நடத்திய 40 குடியரசு தலைவர்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ஆகியோர், அவர்களிலேயே அறிஞர் பெருந்தகையினராக ஒருமித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றோரின் சுய நிர்ணய ஆற்றலால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் அவர்கள் தந்த தெளிவுரைகளுக்குமே முதலிடம் தரப்பட வேண்டும். எழுதுனது எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் மாறிட்டோம்னு சொல்லுங்க, நம்ம கேட்க மாட்டோம். அடுத்து இந்த நிலை இருந்துச்சு, இன்னைக்கு நாங்க அன்னைக்கு வீடு குடிச்சது மாதிரி நினைச்சதை விட்டுறேன், அல்லது அந்த காலத்தில் நான் செஞ்ச தவறுகள் மாதிரி இதையும் தவறா நினைச்சு விட்டுறேன், டிக்ளேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன். சஹாபாக்களோட அவங்க நிக்கல. அருமை சோதரிலே கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இந்த மாற்றங்கள் ஏன் வந்துச்சுங்க கூடிய மக்களுக்கு மத்தியில் நீங்க விளக்கி கொடுக்கணும். எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறோம், நானும் எதிர்பார்க்கிறேன். இப்படி எழுதுன நீங்க இப்படி மாறக்கூடிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டுட்டீங்க? ஒண்ணு நினைவில்லாம எழுதுனீங்களா, அல்லது அதுக்கு கொள்கைகள் மாற்றம் ஏற்பட்டுச்சதா, அல்லது இங்கிருந்தாவது நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சா, அல்லது தவறுகள் என்ற ரீதியில நாங்க நடந்துச்சுன்னு சொல்றீங்களா, அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதின்னு சொல்றீங்களா? இத மக்களுக்கு முன்னால எடுத்துக்காட்டுங்க. நான் கோவப்பட்டு பேசுறேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும்ல, அந்த இதெல்லாம் வேண்டாம். இங்க நல்லா பேசுங்க. என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் செஞ்சிருந்த தவறுகள் இருக்குமே, ஆனா மஜ்மால சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் சொல்லுங்க, நான் திருத்திக்கிடுவேன், உடனே நான் வாபஸ் வாங்குறேன். அப்படி இருக்குமே. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் மத்தியில ரொம்ப குழப்பம் ஆயிப்போச்சு. 25 வருஷத்துல குழம்புன மக்கள் மாதிரி வேற எங்கேயும் எந்த காலத்திலும் எந்த ஊர்லயும் குழம்பி இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு தெளிவுரைகள் தர வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் இதை எடுத்து வைக்கிறேன். தெல்ல தெளிவாங்க நீங்க எழுதுனீங்க. அதே மாதிரி அடுத்த இதுல எழுதுறார், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி குர்ஆன் மூலம், நபி மொழி மூலம், சஹாபாக்களின் தெளிவுரை மூலம் தெளிவுரை பெற முடியாத போது
குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தெளிவுரை பெற முடியாது. சஹாபாக்குடைய மூலமும் தெளிவுரை கிடைக்கலன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களிடம் அதிகமாக நட்பும் தோழமையும் வைத்திருந்த தாபீன்களில் குறிப்பிடத்தக்கவர்களான முஜாஹித் இப்னு ஜபர், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, அத்தா இப்னு ரபாஹ், ஹசன் அல் பஸரி, மஸ்ரூக், சயீத் இப்னு அல் முஸையப், அபுல் ஆலியா, ரபியா இப்னு அனஸ், கதாதா, லஹாக் போன்றோரின் கருத்துக்களுக்கு முதலிடம் தர வேண்டும். அருமை சோதரர்களே, சஹாபாக்களுக்கு முதலிடம் தரணும், தாபியீன்களுக்கு முதலிடம் தரணும். இது தப்பா இருந்தேன், இது தவறு, நான் இன்னைக்கு தவறா எழுதிட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் இதை பேச மாட்டேன், நீங்களும் நானும் அவரை விளங்கிக்கலாம் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை நீங்க அதோட பீடி உடிச்சதோட ஒப்பிட்டு நான் ஒரு காலத்தில் அப்படியும் புகைப்பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த தவறு அல்ல. இது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட முறையில கக்குசோ போய் பீடி குடிச்ச நிலை அல்லது. நீங்க கூட பல இடத்துல சொல்லி இருக்கிறீங்க, நாங்க அன்வார் உலூம்ல ஓதுற காலத்துல அங்க போய் பேப்பர் படிப்பீங்க. அந்த தனிப்பட்ட தவறுகள் நாங்க சொல்றதுக்கு வரல, மக்களுக்கு நீங்க எடுத்து வைத்த கருத்துக்கள். அதிலும் அல்லாஹு அக்பர், அந்த இது நஜாத் மே மாதம் 86வது வருஷம், பக்கம் 18, 19. அதனால இதனுடைய விளக்கத்தை நீங்க உங்களுக்கு சொல்லணும், இப்ப மக்களுக்கு மத்தியில சொல்லணும். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், எப்ப இஜ்மாவுக்கு மாற்றம் செய்யலாம், எப்ப செய்யக்கூடாது. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்றங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு யாருக்கு அதுக்கு மாற்றமான முடிவு எடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் நிலைப்பாடுகள் நான் சொன்னேன். சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உள்ள செய்திகள் இருக்குமே, ஆனா ஏதாவது ஒன்றுல ஒருத்தர் இஜ்மா செய்தாரு, அடுத்த வருஷம் அல்லது அடுத்த கட்டங்கள்ல இருக்கும் போது இன்னொரு சொல்லின் மேல இஜ்மா செய்யறதுக்கு உரிமை இருக்குது. இந்த நிலையும் சொன்னேன். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படாத மற்ற நிலைப்பாடுகளில் இஜ்மா இருக்குமே, ஆனா அந்த இஜ்மா காலத்துக்கு தக்கபடி அந்தந்த காலத்துடைய அறிஞர்களுக்கு தக்கபடி மாறுபடலாம். இன்னைக்குள்ள நிலையில ஒரு முடிவு எடுத்தோம். இரண்டாவது சொல்றாங்க, அவர் சும்மா இருந்துட்டா அது எப்படி இஜ்மா ஆயிரும், பிறகு எப்படி இஜ்மா ஆகும், ஒவ்வொருத்தர் ஓட்டு போடணுமா, ஒவ்வொருத்தர் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. நீங்க இஜ்மாவுடைய இந்த நிபந்தனைகளை எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர்களுக்கு அந்த உரிய யோசிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு, செய்திகளும் சேர்ந்துச்சு, மக்களுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட அறிஞர்களாகவும் திகழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அதற்கு மாற்றம் செய்யாமல் இருந்து விடுவார்களே, ஆனால் அது இஜ்மாவிற்கு அடையாளம். அப்படித்தான் நடந்துச்சு. இப்படி நடக்கப்பட்டதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்லப்படும். எல்லாரும் வாய்மூலா சொன்னாங்க, அதுவும் இஜ்மா தான். சிலர் சொல்ல மற்றவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட, சந்தர்ப்பம் இருந்தும் கூட, கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் ஒரு வாழ்க்கை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு இஜ்மான்னு சொல்லணும். நான் இது இப்படியே இழுத்துட்டு போனா வெறும் விவாதத்திலே தான் போயிடும். உதாரணத்தை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் தெளிவான உதாரணம், இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து நடக்கணும். 3 தலாக்கை 3 தலாக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை எங்களுது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலை. இது சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட இஜ்மா. ஒரு உதாரணத்தை வச்சா தான் மக்களுக்கு புரிய முடியும். இல்லாட்டி வாதம் பிரதிவாதம், நான் ஒன்ன சொன்னேன் இதை ஒன்ன இழுத்து பேசணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்ப தலாக்குடைய விஷயத்துல வந்துச்சுன்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்துட்டு அந்த காலத்துல கருத்து வேறுபாடுகள் பல சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதனுடைய நிலைப்பாடுகள் தெரியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தெளிவாக கிதாபுகள்ல எழுதியிருக்குது. இதெல்லாம் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இஜ்மான் ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இஜ்மா இருக்குது இஜ்மா இருக்குதுன்னு பல உதாரணங்களை காட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு தேவைப்பட்ட சந்தோஷம், இதையாவது இஜ்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே. முதல் இஜ்மான் ஒரு பொருளே இல்லைன்னு வாதிச்சிருக்கிறார். இஜ்மா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்றாரு. இப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நவவி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. நீங்க நவவியை சொல்லும் போது நான் 48 இமாமுடைய பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர்களும் இஜ்மா இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக இஜ்மா என்று ஒண்ணு இருக்குதுங்கிறத அங்கீகரிச்ச அளவுக்கு நான் சந்தோஷம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல 3 தலாக் 3 தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டது. உமருடைய ஆட்சி தனிப்பட்ட உமர் செய்யல, உமர்கிட்ட இருக்கக்கூடிய சூராவுடைய கமிட்டிகள் சேர்ந்து முடிவெடுத்துச்சு, எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க. மற்ற எந்த சஹாபியும் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் கூட இதுக்கு எதிர்ப்பு செய்யல. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஏதாவது ஒரு சஹாபி. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, விவாதம் ஒரு அமர்வு முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கிறது.
இவ்வளவு நேரத்துல ஒரு ஆதாரத்தை காட்டல. இஜ்மாங்கிறது ஆதாரம் தாங்கிறதுக்கு என்ன, எந்த வசனத்தை வச்சு சொன்னீங்க? அது எந்த ஹதீஸ் வச்சு சொன்னீங்க? அது நீங்க சொன்ன அந்த இஜ்மாவை தான் சொல்லுது என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்ப ஆதாரங்களை கொண்டு நிறுவாம நீங்க அப்படித்தான் சொன்னீங்க, நீங்க இப்படித்தான் சொன்னீங்க என்பதுதான் என்ன இருக்கு பதிலா இருக்கு. நீங்க கவனிக்கணும். அடுத்து நான் முன்னாடியே சொன்னதை மாத்திக்கிட்டேன்னு சொல்லும்போது, அப்போ கால வரையறை சொல்லுங்க. நீங்க தாவா களத்தில் இருக்கும்போது தான் அதை சொன்னீங்க அப்படிங்கிறான். அப்ப நீங்க துருல் முக்தார்ல மா ரஜா அன்ஹு அபு ஹனிஃபான்னு போடுங்க. அபு ஹனிஃபா சொல்லிவிட்டு மாறியவை அப்படின்னு ஒரு 600 இருக்குது நான் தேடின வகையில். அபு ஹனிஃபா சொல்லிட்டு மாறினது அவருக்கு என்ன கால வரையறை கொடுத்தீங்க? அவர் தாவா களத்தான் ரெண்டையும் சொன்னார். தாவா களத்தில் இருக்கும்போது ரெண்டையுமே சொன்னார். ஷாபி இமாமுக்கு கதீமு ஜதீதுன்னு இருக்கிறது, முதல் சொன்னதெல்லாம் மாத்தினார்னு சொல்லி. அப்ப அதுக்கு என்ன கால வர? அது தாவா களத்தில் ரெண்டையுமே சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வேணும்னு ஒரு திசை திருப்பது வாதம் இல்லாததுனால, நிறுவுறதுக்கு வழி இல்லாததுனால ஒரே பீடி திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஹோமோசெக்ஸுக்கான மதரசா பூட்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் வரிசையை எடுத்து விடலாமா? என்னன்ற ஆதாரத்தோட சொல்லணும். அவ்வளவு இதெல்லாம் தேவை. அதாவது திருப்பி சொல்றது என்னன்னா, சொல்ல மாட்டேன்னு சொல்றது, அதை விட்டுருங்க. இதெல்லாம் உங்க வாதத்தை நிறுவாது. இதெல்லாம் உங்க வாதத்தை நிறுவுறதுக்கு உதவவே உதவாது. நல்ல விளைக்கிறங்க. இஜ்மா நிரூபிச்சலான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப 4 இமாம் விஷயத்தை நான் சொன்னேன். அகமது இமாம் சொன்னதுக்கு ஆதாரம் தான்னு கேட்டீங்க. சரி, ஓகே. மீதி 3க்கு எங்க பதில்? மீதி 3க்கு அபு ஹனீஃபா இமாம் இஜ்மா சஹாபியுடைய இஜ்மா மீறினாரு நான் சொன்னேன்ல. எதுக்கு பதில் சொல்லணும்? பீடியை விட, நஜாத்தில் எழுதுனதை விட, நேற்று சொன்னார்னு சொல்லுவதை விட எதுக்கு பதில் சொன்ன? எதுக்கு நேரம் தேவை? ஆஹா, அபு ஹனீஃபா இஜ்மா மீறிட்டா சொல்றாங்களேன்னு குதிச்சு பதறி அதுக்குள்ள ஆன்சர் பண்ணனே, அதுக்கு பதில காணோம். ஷாபி இமாம் சொன்னதை கேட்டா, ஷாபி இமாம் சொன்னது தெரிஞ்சிருக்குது, அது கேட்கல. அகமது இமாம் சொன்னதுக்கு ஏன் கேட்கறாங்கன்னு கேட்டா, அவர் தர்ம 2 ரிவாயத் இருக்குது. அவர் அறவே மறுத்தாருங்கிற மாதிரி ரிவாயத் இருக்குது. அவர் சொன்னாரு, அதுக்கு தான் கேட்கிறார். இருந்தாலும் நான் சொன்னதுக்குள்ள ஆதாரமா நிறைய வச்சிருக்கிறேன், ஒன்னு கொடுக்கணும். இந்தாங்க, சபையோர் தெரியும்படியாக இன்னும் நிறைய இருக்கு. அவர் எந்த நூல் எல்லாம் சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப மாலிக் இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு பதில் எங்க? ஷாபி இமாமுக்கு எங்க பதில் எங்க? ஹம்பலி இமாமுக்கு பேப்பரை கொடுத்தாச்சு, மீதி உள்ளதுக்கு நீங்க ஆதாரம் கேட்கல. தெரியுது நம்ம தவறுல இருக்கிறோம். இதை நிலைநாட்ட இயலாது. நம்ம சொல்லக்கூடிய இஜ்மா உம்மத்துடைய இஜ்மா கிடையாது. அப்படி யாருக்கு அந்த கருத்து இல்ல. பல கருத்துலாம் இருந்திருக்கிறாங்க. நல்ல விளங்குது, நல்ல புரிஞ்சுக்கிற வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்புறம் கேட்கறாங்க எப்படி தெரியும் கேட்கறாங்க. இப்ப உதாரணமா சொல்றேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாங்கன்னா அந்த மதீனாவுல இருக்கிற மக்களுக்கு தெரியும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில ஊர்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேட்டா தெரியும். பாரசீகம் வரைக்கும் போய்விட்டது. அங்க வரைக்கும் சஹாபாக்கள் தான் என்ன செய்யறாங்க, போய் ஆளுமையில் இருக்கிறாங்க. இங்க இருந்து உள்ள அந்த செய்தி உமர் சொன்னார், இதையே மேட்டரா கொண்டு போய் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சா தான் சென்று அடைந்தது என்று ஒரு அறிவிப்பை காட்டி அது காதுல உளுந்து அவர் ஏற்றுக்கொண்டார் காட்டினா தானே அது இஜ்மாண்டு வரும். உமர்லா காலத்தில் மதீனாவில் உள்ள யாரும் ஆட்சி பண்ணல, மதீனாவில் மட்டும்தான் இருந்தாங்களா? அந்த நாடு பெரிய சாம்ராஜ்யம் இல்லையா? இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புல இருந்து கொண்ட அந்த நூற்றாண்டை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த திருச்சியிலிருந்து ஒன்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லு ஊபி வரைக்கும் போகுமா? அந்த காலத்துல தொலைபேசி இருந்ததா, ஃபேக்ஸ் இருந்ததா, இன்டர்நெட் இருந்ததா? எந்த விதமான சாதனங்களும் இல்லாம இப்படி ஒரு மசாயில் தீர்ப்பளிச்சாங்க என்பது போய் சேருமா? அப்ப ஒரு முடிவெடுத்து சட்டமாக்கினார்னா அந்த சம்பவம் ஒரு கேஸ் வரும்போது சட்டமாக்கி இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு பிறகு அது சேர்ந்து இருந்துச்சுன்னா எதிர்த்தாங்களா எதிர்க்கலையான்னு தெரியும் என்று நான் கேட்கல, என்று ஷாஃபி இமாம் கேட்கிறாரு, அதை நான் வழிமொழிகிறேன் என்று ஹம்பலி இமாம் கேட்கிறாரு. எப்படிப்பா உனக்கு தெரியும் எல்லாரும் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்ல? எங்கெங்கேயும் யாராரும் இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஏத்துக்கொண்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? மக்கள்கிட்ட சொன்னாங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, அப்ப மதீனா மட்டும்தான் உலகமா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் மதீனாவுல மட்டும்தான் இருந்தாங்களா? வேற எங்கேயுமே சஹாபாக்கள் யாருமே மதீனா தாண்டி போகவே இல்லையா? அப்ப எப்படி நீங்க மதீனாவுல சொல்லும்போது ஒருத்தர் அனைவரும் கேட்டுக்கொண்டாலும் ரெண்டாவது வருவோம், தலாக்க விளக்கும் போது வச்சுக்கிடுவோம்.
அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து இஜ்மாங்கிறது எப்படி தீர்மானிச்சீங்க? எவ்வளவு வெயிட்டான வேல்யூபிளான ஒரு கேள்வி, எவ்வளவு அர்த்த புஷ்டியான கேள்வியை ஷாபி இமாம் அவங்க கேட்கிறாங்க. நீ வந்து அவதூறு செய்யற, அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டு சொன்னாங்களா? தெரியலன்னு சொல்லு. இது இப்படி சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலாஃபை நாங்கள் அறியலன்னு சொல்லி இஜ்மான்னு சொல்லாத, அனைவரும் ஒத்துக்கொண்டார்னு சொல்லாத. அவர் சொன்னதுக்கு யாரும் மாற்றம் செய்ததாக எங்களுக்கு தகவல் கிடைக்கல. இது உண்மை. அவங்க மறுப்பவர்களும் இருந்திருக்கலாம், ஏற்பவர்கள் இருந்திருக்கலாம். அப்ப ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் சொல்லாத சொல்லுக்கு அவனை சொந்தக்காரனாக்குறதை மிஞ்சின ஒரு அவதூறு என்ன இருக்க முடியும் என்று ஷாஃபி இமாம் கேட்கிறார். அப்ப ஏன் அரபியில வாசிக்காம சொன்னா டைம் சேவ் பண்றதுக்கு தான். கேட்ட ஆதாரம் வச்சிருக்க, பேப்பர் வச்சிருக்கேன், அவங்களும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, சொல்லி ஆதாரம் கொடுத்து கேட்க வேண்டியதில்லை. மற்ற குரூப் மாதிரி கிடையாது, அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சு தான் வந்திருக்காங்க, கேட்டா எடுத்து கொடுப்போம். அப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இஜ்மா நடந்துருச்சு நீங்க சொல்றீங்களா, இது எவ்வளவு வெயிட்டான கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க. எப்படி ரசூலுல்லாஹ் கால சஹாபாக்கள் செஞ்ச இஜ்மா பாரசீக ரோமாபுரி வரைக்கும் புள்ள அனைத்து சஹாபாக்களும் சென்று அடைந்து அனைவரும் அதை ஆட்சேபனை செய்யல என்று எதை வச்சு முடிவு செய்வது? மதீனாவில் முடிவு செய்தார் என்று ஒரு சஹாபி அறிவிப்பாரு, ஒரு தாபி அறிவிப்பாரு. அவர் மதீனாவில் யாரும் ஆட்சேபனை பண்ணலன்னு சொன்னா இஜ்மா ஆயிருமா? மதீனாவில் ஆட்சேபனை பண்ணலன்னு மட்டும்தான் ஆகுது, அகில உலகத்திலே ஆட்சேபனை பண்ணலன்றது ஆகாது. அப்ப சஹாபாக்கள் அனைவரும் இஜ்மா பண்ணார்கள். இதை வச்சு எப்படி அவங்க மீது அவதூறு சொல்லுவீங்க? அவங்க மீது எப்படி நீங்க பழி சொல்லுவீங்க? அப்ப ஏன் இல்லாத ஒண்ணு அவதூறு சொல்றீங்கன்னு கேட்கிறோம். இஜ்மா எதனால சாத்தியம் இல்லைங்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு பதில் சொல்லிடுறேன். அப்ப இவர் வந்து எதெல்லாம் மாத்திரீங்கன்னு சொல்லுங்க, நாங்க கேட்க மாட்டோங்கிறார். ஏங்க இஜ்மா சம்பந்தம் விவாதிக்க வர்றோம்ல, ஒப்பந்தம் போடுறோம்ல, மாத்திரம் அர்த்தம். ஏற்கனவே ஒண்ணு எழுதணும்னு காட்டுறாரு, எழுதுன அந்த மாத்தாட்டி விவாதத்துக்கு வருவனா? விவாதத்துக்கு கூப்பிடுறதுல விளங்குது, அதை மாத்திட்டேன். அதுக்கு இப்ப எடுக்கலாமா? இதெல்லாம் நீங்க மாத்திட்டேன்னு சொல்லுங்க, நாங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. மாத்திட்டேன்னு உலகறிய ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு கேட்டு இருக்கிறீங்க. மாத்திட்டு தானே ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். இஜ்மா ஆதாரமா நான் கேள்வி கேட்டு மறுத்தன ஒப்பந்தத்தில் சொல்லிட்டேனே, அதுதானே விவாதத்துக்கு வந்திருக்கிறேன். வந்ததுல இருந்து அந்த கருத்துல நான் மாறிட்டேன்னு தெரியுதா இல்லையா? மாறினா எனக்கு கேட்க மாட்டேன் விட்டுரு வேண்டிங்களே, அத்தனை கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாறினத மாறிட்டேன்னு சொல்லி வாதத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். மாற்றணும் கேட்பானான்னு கேட்டா இது என்ன, இது லாஜிக்கு? சரியத் அட்வொகேட்னு சொல்றாங்க, அட்வொகேட் மாதிரி பேச வேணாமா? போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க, அட்வொகேட் இதான் பேசுவாங்களா? லாஜிக் இருக்க வேணாமா? ஒரு அறிவுபூர்வமான வாதம் வேணாமா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதுக்கு என்ன செய்யறது? நீங்க வந்து பதில் சொல்லவே கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க சொல்லணும். எது சொல்லணும்? அந்த இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? ரெண்டு உதாரணம் காட்டிருக்கிறேன், ரெண்டு சொன்னா அடுத்தடுத்து காட்டுவேன். இஜ்மா சஹாபாவை மீறி முடிவெடுத்திருக்கிறார்கள், அதுக்கு என்ன பதில்? அப்ப சஹாபாக்கள் இஜ்மா செய்த பிறகு அதை மாற்றலாமா? அதுக்கு என்ன பதில்? அல்லது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸில் ஒரு குறையும் இல்லை, இஜ்மா செய்து அதை மாற்றலாமா? அதுவும் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்க மதஹப் கிதாபில் இருக்கிறது, அதுக்கு ஒரு பதில் உங்க மதஹப் கிதாபில் இருக்கிறது. உங்க உசூல் படிச்சிருக்கீங்க, 40 வருஷம் படிச்சதுல கிதாபில் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஹதீஸ் ஆதாரமா இருக்குது, அதுக்கு மாத்தமா எல்லாரும் இஜ்மா பண்ணிட்டாங்க, இஜ்மா வந்து ஹதீஸை மாத்தி பிடிச்சுன்ற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது சொல்றாங்களே, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்ப இஜ்மா என்பது வந்து குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் எடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலும் அது வந்து அதையும் நாங்க இஜ்மா மூலமா மாத்துவோங்கிறீங்க. ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றம்? அதுக்கு பதில் நீங்க சொல்லவே கிடையாது. புது கேள்வி கேட்காம நான் பழசை யாவப்படுத்தி கேட்கறேன், அதெல்லாம் பதில் வச்சா நீங்க பாருங்க. 4 மதமும் சேர்ந்து இஜ்மா செய்யணுமா, ஒரு மதம் தனியா செய்யணுமான்னு கேட்டனா இல்லையா? அதுக்கு எங்க பதில்? இவங்க இஜ்மான்னு சொல்ற மசாயல்கள்லாம் வேற மதகுல மாத்தமா இருக்குது. அப்ப இஜ்மா உம்மாண்டி ஏன் சொல்றீங்க? முஜ்தஹிதுல் உம்மாண்டி எதுக்கு சொல்றீங்க? முஜ்தஹிதுன்னா ஹனஃபி மட்டும்தான் முஜ்தஹிதா? அவங்க எடுக்கிறது மட்டும்தான் மார்க்கமா? அப்ப ஷாஃபியாக்கெல்லாம் அவங்க எல்லாம் இஜ்மா செய்ய அதிகாரம் இல்லைங்கிறீங்களா? ஓப்பனா சொல்லுங்க எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் பொது சுன்னத் ஜமாத் சார்பா தான் பேச வந்திருக்கேன், ஹனஃபி மதுவா பேச வரல. நீங்க உங்க வாதப்படி 4 மதுஹப் சுன்னத் ஜமாத். அப்ப அந்த இஜ்மா செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஹனஃபிக்கு மட்டும் இருப்பதாக சொல்றீங்களா? அல்லது 4 இமாம்களும் கூடி கூடி மசோரா பண்ணி அந்த முடிவு எடுக்கணும், அப்படி தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இத கேள்வி இருக்கணும், இதுக்கு பதில் சொல்லல. எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை போட்டு குழப்பறீங்க? ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது என்று வைத்துக் கொண்டால் ஒருத்தன் எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாரு, நிலாமுன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரே ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தால் அதுதான் இஜ்மாங்கிறார். ஒருத்தன் தான் செய்யற ஆதாரத்தை காட்டிவிட்டான், அதான் இஜ்மா அப்படின்னு சொன்னவர்களும் இருக்கிறார்கள். இஜ்மாவுக்கு விளக்கம். அதனால இஜ்மா என்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நீங்க வந்து அல்லாஹ் ரசூலுடைய தீன்ல விளையாடாதீங்க, மார்க்கத்தில் விளையாடாதீங்க.
மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்ல வராதீங்க. அல்லாஹ்வுக்கு தீனை நீங்க கற்றுக் கொடுக்காதீங்க. அல்லாஹ் சொல்லாம விட்டுட்டான்னு காட்டாதீங்க. அதுல இருந்து விளங்கிதான் இருப்பது இஜ்மா என்று சொன்னால் அதுக்கு இஜ்மா தேவையில்லை, ஒத்தங்கினாலும் போதும். விளங்குவதுதான் இஜ்மான்னு சொன்னீங்கன்னா விளங்குற மாதிரி ஒருத்தன் ஆய்வு செஞ்சு சொல்லிட்டானே ஆனால் கரெக்டா இருக்குமே ஆனால் அது ஓகே. அது ஏன் ஏத்துக்கிறோம்? அதுல இருக்கிறதுனால ஏத்துக்கிறோம். அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குன்னு ஏத்துக்கொள்கிறோம். அந்த ஹதீஸ்ல அந்த கருத்து இருக்குன்னு ஏத்துக்கொள்றோம். ஒரு 1000 பேர் சேர்ந்து சொல்றாங்க, ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, ஏத்துக்கிறோம். எதுக்காக வேண்டி? 1000 பேருக்காக ஏத்துக்கறல, கரெக்டா இருக்கிறதுக்காக வேண்டி. 1000 பேர் சொல்றாங்க, அவங்க சொல்ற வசனத்துக்கும் அவங்க முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன சொல்லுவோம்? இது தப்புன்றுவோம். அப்ப நம்பரை வச்சு தீர்மானம். குர்ஆன் ஹதீஸ்ல நீங்களே சொல்றீங்க, ஒப்பந்தத்தில் சொல்றீங்க, இப்பவும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நேரடியாக இல்லாத விஷயத்தில் இருக்கும், அதுல உள்ளது எடுத்துக்காட்டி தான் செய்யணும்னு தானே சொல்றீங்க. அப்படி எடுத்துக்காட்டி தான் நீங்க இஜ்மால, நான் இஜ்மா பட்டியல் வாசிக்கிறேன், இஜ்மால் நீங்க எடுத்த முடிவுலாம் மதகுக்கு தலை இஜ்மான் போட்டுருக்கீங்களே, இதெல்லாம் எந்த வசனத்தை வச்சு எடுத்தேன்னு நான் கேட்பேன். எந்த ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு இஜ்மாவா என்பதையும் கேட்பேன். எந்த மாதிரி இஜ்மாங்கிறதையும் கேட்பேன். அப்ப நீங்கள் தலைப்பு என்ன? இஜ்மாங்கிறது ஒரு கான்செப்டா மார்க்கத்தில் உண்டா? எதுக்கு தேவையற்ற ஒன்று போல குழப்பம் உள்ள ஒன்றை இன்னும் சொல்றேன். அது ஒரு மார்க்க ஆதாரமா இருந்தா மூணு குழப்பம் வருமா? அடிப்படையில் குழப்பம் வரும். மார்க்கத்தின் ஒரு மூல ஆதாரம் என்கிற ஒரு வகையில் இருக்கிறது. உங்க விசூல் ஃபிக்ல இருக்கிறாங்க, வஹி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், 2 தான் வஹி, மற்றதெல்லாம் வஹி இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க நீங்க சொன்ன உசூல் ஃபிக் கிதாபுலயே. அப்ப இஜ்மால வஹி கிடையாது. அப்ப வஹி இல்லாம இருந்து கொண்டு அதை போய் நம்ம எடுத்து ஏத்து இது இஜ்மாவா? சஹாபி சொன்னாதான் இஜ்மாவா? மதீனாவை சொன்னாதான் இஜ்மாவா? மக்கா மதீனா சேர்ந்து சொன்னாதான் இஜ்மாவா? அல்லது முஜ்தஹித் சொன்னாதான் இஜ்மாவா? கஸாலி இமாம் சொல்றாரு முஜ்தஹித் இதெல்லாம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசும்போது சொன்னாங்க, நாங்க எங்க நிலைப்பாட்டிலிருந்து மாறுறதுனால தானே உங்கள்கிட்ட விவாதத்துக்கே வந்திருக்கிறேன். பழைய நிலைப்பாட்டில் இருந்திருந்தா உங்க இதை பத்தி விவாதிக்கவே நான் வந்திருக்க மாட்டேனே. அதுல இருந்தே நீங்க விளங்கிக்கிறணும், நாம டிக்ளர்லாம் செய்ய மாட்டோம், நீங்களா புரிஞ்சுக்கிறணுங்கிறார். ஆனா இதுலயும் உண்மையா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஏத்துக்கிறோம். இதுலயும் அவர் உண்மையா இருந்தா, ஆனா உண்மையாளி அல்ல அவர். இப்ப சமீபத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, கேளுங்க. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இப்ப சொல்றேன், நீங்க நம்பக்கூடாது. எந்த வருஷத்திலையும் சொல்லியிருக்கிறேன். குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, சஹாபாக்கள் பின்பற்றக்கூடாது, அஸ்ஹாபிகிற இந்த ஹதீஸ்களை எல்லாம் எப்போ சொல்லியிருக்கிறோம்? இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980 இருந்து சொல்றோம். 1980 இருந்து இதே பிரச்சாரம் தான். நான் உங்களுக்கு வாசிச்சது 1986. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப ஒண்ணு முரண்படுறதுங்கிறது தெரியாதனமா செஞ்சுட்டாவர். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படி கடுமையா பேசிட்டு 1980 இருந்து சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். குர்ஆன் சுன்னா அல்லாத வேதனை அங்க அங்கீகரிக்கல, இப்படித்தான் நாங்க 80 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு பேசியிருக்கிறார். பேசிட்டு இன்னைக்கு சொல்றாரு நான் மாறிட்டேன். எப்ப மாறினீங்க? 80 இருந்தே சொல்லிக்கிட்டு வந்திருக்கீங்க, 86 எழுதுறீங்க. 80 சொன்னவங்க நாங்க சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம் சொல்லிட்டு 86 ஏத்துக்கிறோம் சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம் என்ற நிலையில இருந்து ஏத்துக்கிட்டோம்ங்கிறதான வருது. இப்ப இடையில இது சொன்னது குழப்பமா இல்லையா? 80 இருந்தே இன்னைக்கு வரைக்கும் சொன்னா இந்த இடையில இது 86 எப்படி வந்துச்சு? 86 மாற்றமான கருத்து எப்படி வந்துச்சு? அதனால தவறு நடந்து சொல்லலாம். அத நான் உங்களுக்கு விவாதத்துக்கு வந்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இன்னொரு வருத்தப்பட்டு சொன்னாரு, நான் வெறும் அஹ்மது இப்னு ஹம்பல மட்டும் கேட்டாரு, மத்த 3 இமாம்களை கேட்கல. தயவு செய்து அதையும் கேட்கிறேன், கொடுங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையில இருந்துச்சு நம்ம ஏத்துக்கிறதுல எந்த தவறும் அல்ல. அதனுடைய பிரதிகளும் கொடுங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அடுத்த நம்முடைய அமர்வுல அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இருக்குமே ஆனால் அது பதுக்குண்டான பதில நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சகோதரர்களே. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் தீர்ப்பு செய்ய அவருடைய தீர்ப்பு எல்லா சஹாபாக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குமா? அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க? இது வெறும் சந்தேகத்தை கிளப்பி விடுறதான். இவங்க இப்ப என்ன விளங்கி வச்சுக்கிட்டாங்க? சஹாபாக்கள் சொன்னா அந்த 1.25 லட்சம் சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னதுன்னு விளங்கிக்கிட்டு எல்லா சஹாபாக்களும் அங்கே போயிருப்பாங்க இங்கே போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த செய்தி போய் சேர்ந்திருக்குமா
அப்ப சேர்ந்துச்சு, அப்புறமும் அவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னு நிரூபிங்க, அப்பதான் நாங்க அந்த இஜ்மாவை ஏத்துக்கிறோம். நான் சொல்றேன், இங்க திருச்சி வரைக்கும் செய்தி வர முடியும்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்த செய்திகள் போகாம இருந்துச்சா? படைகள் அனுப்பப்படாம இருந்தாங்களா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தனை செய்திகளும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு, வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு பிரதானமான மசலா 3 தலாக்குடைய மசலா, அது இவங்க சொல்றத பார்த்தா ஹஜ்ரத் உமரை பத்தி சொல்லும்போது நான் அடுத்து கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன். வேணுமென்றே திட்டமிட்டு அவர் இஸ்லாத்துக்கு முரணான சட்டத்தை போட்டாரு. ஜனங்கள்லாம் பயந்து போய் அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. உமர் ஜனாதிபதியா இருந்ததுனால அவர் போட்ட சட்டத்தை அங்கீகரிச்சாங்க. இப்ப அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லும் போதே என்ன தெரியுது? எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அப்ப இஜ்மா ஆகி போச்சா இல்லையா? பயந்தாங்களா பயப்படலையாங்கிறது அடுத்து நான் சொல்றேன். செய்து போய் சேர்ந்திருக்காதுன்னு இப்ப சொல்லக்கூடியவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சுக்கள்ல இருக்குது. அதை எழுத்தும்போது எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூற்றுக்கு மனமுரண்டாக வேண்டுமென்றே சட்டத்தை மாற்றமா, நபி வழிக்கு மாற்றமா சட்டத்தை போட்டு ஜனங்க பயந்துகிட்டு அதை அப்படியே அங்கீகரிச்சாங்க. இது ஏற்க முடியுமா? எந்த உமரை பத்தி சொல்றாரு? எந்த உமருங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்ல நேரத்தில் ஒரு பொம்பளை எந்திரிச்சு கேட்டு உமர் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. உமருக்கு பயந்துகிட்டு இத்தனை சஹாபாக்களும் சும்மா இருந்துட்டாங்க. உமர் சட்டம் போடுறாரு, 3 தலாக்கு 3 தான் ஆக்கணும், 1 ஏத்துக்கிற கூடாது. இதை எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிக்கிறாங்களே. பெரிய ஆச்சரியம் என்னண்டா, இந்த ஹதீஸை அவங்க ஆதாரம் மாதிரி காட்டுறாங்கல்ல. ஹதீஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், ஆதாரம் மாதிரி எடுத்து காட்டி இந்த ஹதீஸுக்கு முரணாக, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரணாக ஹஜ்ரத் உமர் சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை ஜனாதிபதிங்கிற காரணத்தால வாயை பொத்தி பயந்துகிட்டு எல்லாருமே அங்கீகரிச்சுட்டாங்க. எதுவரைக்கும் அங்கீகரிச்சாங்க? இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்ததாக ஒரு தகவல் இப்னு அப்பாஸ் வருதே, அந்த இப்னு அப்பாஸ் அங்கீகரிச்சுக்கிட்டாரு. பெரிய கொடுமை இதுதான். இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கருடைய காலத்திலேயும் உமருடைய ஆரம்ப காலத்திலேயும் 3 தலாக்கை ஒரு தலாக்காக கருதப்பட்டு வந்ததுன்னு ஒரு செய்தி. அந்த செய்தியுடைய அந்தரங்கத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த செய்தியை அறிவிச்சவரே இப்னு அப்பாஸ். அந்த இப்னு அப்பாஸே என்ன சொல்றாரு? ஃபத்வாவுல 8 பேர் நகல் செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் இருந்து ரிவாயத்து செய்யக்கூடியவங்க 8 பேரு. இப்னு அப்பாஸும் 3 தலாக்கை 3 என்றுதான் தீர்ப்பளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்னு அப்பாஸ் பயந்துகிட்டு ஏத்துக்கிட்டாரு. ஜனாதிபதி சட்டம் போட்டாரு, இப்னு அப்பாஸ் பயந்தாரு. இப்னு அப்பாஸ் மாதிரி மத்தவங்களும் மற்ற சஹாபாக்கள்லாம் அதை பயத்தின் அடிப்படையில் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கக்கூடிய பெரிய குண்டத்துக்கு போடுறாரு, பெரிய குண்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்துகிட்டாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிருவோம். ஹஜ்ரத் உமர் எப்ப மௌத் ஆகுறாங்க? ஹிஜ்ரி 23 இறந்து போறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ஹிஜ்ரி 48 வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. உமர் மௌத்தா போயிட்டாரு, அதுக்கு பிறகு மாத்தமா சொல்ல வேண்டியதானே? உமர் போட்ட சட்டம் நபி மொழிக்கு மாற்றமானதுங்க டிக்ளேர் பண்ணுமா இல்லையா? ஒரு சஹாபியா இருக்கக்கூடியவர் நபியிடத்தில் நேரடியாக ஹதீஸ கேட்டவர், நபியிடத்தில் கேட்ட ஹதீஸ் அல்ல, நபியுடைய காலத்தில் நடந்ததாக ஒரு தகவலை சொல்றவர், இதுக்கு மாற்றமா உமர் சட்டம் போடுறாருன்னு சொன்னா பயத்தின் அடிப்படையில் வாய மூடி இருந்தா கூட மௌத்தா போனதுக்கு பிறகு சொன்ன என்ன தடை இருந்துச்சு? இது நடக்கிற கதையா? பயந்து சஹாபாக்கள் இருந்திருந்தாங்கன்னா இப்படி பயந்தாங்குள்ளிகள் சொன்ன அவங்களுடைய ஹதீஸ்களை எங்க கேட்கணும்? கேள்வி கேட்பானுங்களா இல்லையா? ஒரு ஜனாதிபதிக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை சொல்லாம ஒரு அடிப்படை சட்டமான ஒரு சட்டத்தை, தலாக்குடைய சட்டத்தை மறந்து வாழ்ந்த இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுத்தா எடுத்துக்கணுமா? அல்லது அவங்க ஏதாவது மார்க்க விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் சொன்னா ஏத்துக்கணுமா? தள்ளப்பட்டுருவாங்க. அப்ப தள்ளப்பட்டுருவாங்க. சஹாபாக்களை இடையில இருந்து பிரிச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு. என்ன செய்யலாம்? அவங்கவுங்க இஷ்டப்பட்டதை சொல்லலாம், கண்டவங்க எல்லாம் கண்ட மசாலாவை சொல்லலாம். அதுக்குத்தான் இந்த இஜ்மா மறுப்பு என்பதை அவங்க வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? இஜ்மா இங்கிட்டு சொல்றதே மார்க்கத்துக்கு சேஃப்டி, அது பாதுகாப்பு. கண்டவங்க எல்லாம் கண்ட சட்டத்தை சொல்லிடக்கூடாது. முன்னால சஹாபாக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சாங்க கவனிப்போம். சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபீன்களும் எதை சிறந்த காலத்து மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரகடனப்படுத்தினார்களோ அக்காலத்து மக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கவனிச்சு அதன் அடிப்படையில் தான் நடக்கணும் கூடிய நிலை இருக்குமே. ஆனால் கண்டமே சொல்லலாம் எடுபடாது, சொன்னவங்க மார்க்கம்லாம் மார்க்கம் ஆயிராது.
ஆகையினால் இந்த இஜ்மா என்பது மார்க்கத்துக்கு தீனுக்கு பாதுகாப்பு. இஜ்மா மறுப்பு என்பது நினைச்சதையெல்லாம் சொல்றதுக்கு உண்டான வழிவகை. குர்ஆன்ங்கிற பேர்ல சொல்லு, ஹதீஸ்ங்கிற பேர்ல சொல்லு, என்னத்தை வேணாலும் கட்டு. ஆனது இப்ப அப்படித்தான். அவர் காதியானிட்ட விவாதம் செய்தார். நான் ஒரு விவாதங்களை எடுத்து உதாரணம் வச்சு இன்ஷா அல்லாஹ் தலாக்குடைய விஷயமும் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த இஜ்மாவுக்கு மாற்றமா அவர் நடந்த காரணத்தினால காதியானி கேட்ட ஒரு கேள்வியில மடங்கி போய் குர்ஆன்ல அவர் கொடுத்திருக்கிற விரிவுரை இதுக்கு முன்னால் இருந்த அத்தனை ஹதீஸ் அந்த குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய கருத்துக்கு நேர்மாற்றம். யாருமே உலகத்தில் எழுதல. அதிலே அவர் எழுதுறார், அவருடைய அந்த விரிவுரையில் எழுதுறார், தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள், இன்னவரவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே இந்த இடத்தில் இந்த ஆயத்திற்கு பொருள் செய்வதிலே தப்பு செஞ்சுட்டாங்க. நான் ஒரு ஆள் தேர செஞ்சிருக்கிறேன், அங்கீகரிக்க முடியுதா? ஏண்டா முன்னால உள்ளவங்களை தட்டி கழிச்சாச்சு. இப்ப என்ன விரிவுரை வேண்டாலும் கொடுக்கலாம், என்ன விவரத்தை வேண்டாலும் எடுத்து சொல்லலாம் என்ற ரீதியில அதை தெளிவா சொல்லி ஆகணும், உங்களுக்கு விளக்கமா சொல்லி ஆகணும். பெரிய பெருமை என்னண்டா முன்னால் வைந்த அத்தனை அறிஞ பெருமக்களுக்கு மாற்றமாக, முரணாக, தன்னிச்சையாக, தனிப்பட்ட முறையில் ஒரு வினோதமான கருத்தை சொல்லிட்டு இதுதான் சரி, மற்ற எல்லா பேரும் இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய இந்த ரீதியில எப்ப பேச முடியும் சொன்னா, முன்னால போனவங்க எல்லாம் கவனிக்கத்தக்கவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளத்தக்கவர்கள் அல்ல, ஆதார புருஷர்கள் அல்ல. அப்படி தள்ளும் போதுதான் இந்த விதைகளை விதைக்க முடியும். காதியானி கேட்டது இதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க மௌத்தாயிட்டதாக நீங்க சொல்றீங்களே, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறதா நீங்க சொல்றீங்களே, நாங்க மௌத்தாயிட்டோம்னு சொல்றோம். காதியானி சொல்றோம், காதியானியுடைய கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டாங்க, அவன் மைசூர்ல இது என்னது காஷ்மீர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அவனுடைய தப்பான வாதம் திருக்கணுங்க. அவனுங்க எடுத்து வாதத்தை வச்சானுங்க. அதற்கு இவரிடத்துல கேள்வி கேட்கும் பொழுதோ அல்லது யாரு கேட்டாங்களோ தெரியாது, எவனோ கேட்டுட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இப்பவும் இருக்கிறதாக குர்ஆன் சொல்றதா சொல்றீங்க, உங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா சொல்றீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருக்கிறதா இருந்தா குர்ஆன்ல வருது, வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் தொழும்படியும் ஜகாத்து கொடுக்கும்படியும் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். நான் எப்ப வரைக்கும் உயிரோட இருப்பனும் அந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தொழுகவும் வேணும், ஜகாத்தும் கொடுக்கணும், அல்லாஹ் எனக்கு கடமை ஆக்கி இருக்கிறான், கட்டளை ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த கிறுக்கனே கேள்வி கேட்டானுங்க. என்ன கேள்வி கேட்டான்? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, வானத்துல உயர்த்தப்பட்டுட்டதா சொல்றீங்கல்ல, ஆமா. அப்ப ஹயாத்தா இருக்கிறாங்கல்ல, ஆமா. அப்ப அங்க தொழுகிறாங்களா, அங்க உட்கார்ந்துகிட்டு ஜகாத்து கொடுக்கறாங்களா, அந்த ஜகாத்தை எப்படி கொடுப்பாங்க? ஹயாத்தா இருக்கிறதாக நீங்க வாதிக்கிறதா இருந்தா, ஹயாத்தா இருக்கிற காலமெல்லாம் மாதும் து ஹய்யன், நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் ஜகாத்துடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறேன், தொழுவும் வேணும், ஜகாத்து கொடுப்பேன்டா. அங்க மலக்குமார்களுக்கு ஜகாத்து கொடுக்கறாங்களா, அங்க உட்கார்ந்துகிட்டு யாருக்கு ஜகாத்து கொடுக்கறாங்க? இப்படி ஒரு கேள்வியை போட்டாங்க. மடங்கி போய் இஜ்மாவை பார்க்காம இதுக்கு முன்னால் செஞ்ச விரிவுரைகளை விட்டுட்டு முட்டி மோதி என்ன அர்த்தம் செஞ்சு விட்டாரு தெரியுங்களா? பெரிய வினர்த்தம், அர்த்தம் அல்ல அனர்த்தம். அது மோசமான ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல பெருமை வேற அடிச்சுக்கிறாங்க. நாங்க ரொம்ப எங்களை மாதிரி யாருமே எழுதல, நாங்க தான் ஒழுங்கா எழுதிருக்கிறோம். அதுல என்ன எழுதி போட்டாரு? ஆஹா, இங்க அப்படி அர்த்தம் வைக்க கூடாது, இதுவரைக்கும் பொருள் செஞ்சவன்லாம் தப்பு செஞ்சுட்டான், நான் சரியான பொருள் சொல்றேன். என்ன பொருள்? அல்லாஹ் சொல்றான், நான் தொழுகையும் ஜக்காத்தையும் எப்ப கொடுக்க வேணும்னு சொன்னா, நான் உயிரோடையும் இருக்கணும், எங்க அம்மாவுக்கு பணிவிட செய்யணும். அடுத்த ஆயத்துடைய ஒரு பகுதியை கொண்டாந்து இந்த ஆயத்தோட இணைச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு பணிவிடையும் செய்யணும், நான் உயிரோடையும் இருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனைகள் இருக்கும் பொழுதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முழு அமர்வு முடிந்த நிலையிலும் கூட இந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாம் கூடி நாங்க முடிவு செஞ்சா அது இஜ்மா, அது ஆதாரம் என்பதற்கு எந்த ஒரு சான்றையும் எடுத்து வைக்காமல் வேற வேற விஷயங்களை, இந்த தலைப்பிற்கு பொருத்தமில்லாத விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு தலைப்புல மூல ஆதாரம்ங்கிற தலைப்பை பேசுகிறோம், அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது நிறுவுவதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது இப்பவே தெள்ள தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, 1980
பாத்தீங்களா? 80ல சொல்லிட்டு 86ல எப்படி எழுதியிருக்காரு? அது 80ல இல்ல 80 ஹலில் இருக்குது. 80க்கும் 80 ஹல்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. 80ல இருந்து 89 வரைக்கும் உள்ள காலங்களும் 80கள் சொல்லுவாங்க. அவர் போட்ட கிளிப்பிங்கில 1980களில் 70களில் 60களில்னா 60ல இருந்து 69 வரைக்கும் பன்மையா சொல்ல மாட்டாங்க. 80ன்னு சொன்னா தான் 80. 80 ஹலில்னா 80 டு 89. இது எல்லா எழுத்தாளர்களுடைய நடையிலையும் உள்ள ஒரு விஷயம். அந்த 80கள் நான் அதை சொல்லி இருக்கிறேன். சரியா? அதை ஒரு வச்சுக்கிறேன். அது போக அந்த சஹாபா நஜாத்துல எழுதினார்னு சொல்றாங்களே, அந்த வாசகமும் இந்த வாசகத்தை எழுதி வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்காது. அதுல போய் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. மக்கள் எடுத்து பார்க்கறதுக்காக சொல்லிட்டா போதும். தலைப்புல கவனமா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அடுத்து ஆதாரம் கேட்டாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதுக்கு ஆதாரம் கொடுத்துட்டோம். ஷாஃபி இமாம் சொன்னதுக்கு இந்த ஆதாரம் கொடுத்தாச்சு. அபு ஹனீஃபா அவர்கள் 2 இஜ்மா மீறி இருக்கிறாங்க இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறேன். அந்த 2 இஜ்மா மீறினதுக்குரிய ஆதாரத்தை கொடுத்துட்டேன். மாலிக் இமாம் இஜ்மாவுக்கு உங்க ஆதாரம் கேட்கல, கேட்டது தான் கொடுக்கணும். அது 2 தான் சொன்னாங்க, கொடுத்துட்டேன். அதை கேட்டு அதையும் கொடுக்குறேன். அடுத்ததாக இப்ப ஆதாரத்தை எல்லாம் எடுத்து வைக்காம உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல 3 தலாக் ஏற்படுத்தினாங்க என்கிறத வைத்துக்கொண்டு அது இஜ்மா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எல்லாருமா கூடி 3 தலாக்கு விட்டா இனி 3 தலாக்கு தான் என்று ஆக்கி விட்டார்கள். அது இஜ்மா அப்படின்னு அதான் ஆதாரம். இது எப்படி ஆதாரமாகும்? இது எப்படி நீங்க எல்லாம் கூடி முடிவு செஞ்சா மார்க்க ஆதாரம் என்பதற்கு இது எப்படி ஆதாரமாகும்? நம்ம காலத்துல எல்லாரும் கூடி அதான் இஜ்மாங்கிறீங்க. நம்ம காலத்துல எல்லாரும் கூடி தேவைக்கேற்ப முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஆதாரம்னு சொல்றதுக்கு இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னா சஹாபியுடைய இஜ்மாங்கிறதுக்கு தான் அது ஆதாரமாகும். அது ஆதாரம் வைத்துக் கொண்டால். அதுவும் இதுவரைக்கும் ஆதாரம் வைக்கல. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப சஹாபாக்கள்லாம் எல்லாரும் தப்பானது இஜ்மா செஞ்சா பயந்துகிட்டு செஞ்சுட்டாங்களா? அனைவரும் உமர் தப்பான கருத்தை சொல்லி அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துட்டாங்களா என்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்வதை விட அவங்களும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொன்ன பதிலே இதுக்கு போதுமானதா இருக்கு. அவர் பதில் நான் எடுத்து காட்டுறேன்னா கரெக்டா இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். அதில் உள்ள கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஒரு ஆளுடைய அறிஞருடைய கூற்றை நான் எடுத்து காட்டினா அவர் மேல தள்ளி விட மாட்டேன். அந்த அறிஞருடைய கூற்றை எடுத்து காட்டினால் கரெக்டா இருக்குது. அதுல என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க அறிஞர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குன்னு உறுதிப்படுத்தி கொண்டு தான் நான் அந்த சொல்ல எடுத்து வைக்கிறேன். என்ன சொல்றாங்க இந்த அறிஞர் ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஜக்காத்துகளை கனிமத்தை இதையெல்லாம் பங்கு வைக்குவாங்கல்ல, பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது அடிமைக்கு கொஞ்சம் கம்மியாகவும் சுதந்திரமானவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கொடுப்பாங்க. பிரிச்சு கொடுக்கும்போது அடிமையா இருந்தா கொஞ்சம் கம்மி, அவங்களுடைய நசபு அவங்களுடைய தியாகம் அதெல்லாம் அடிப்படையாக வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 விதமாக அபூபக்கர் காலத்துல 2 பேருக்கு சமமா கொடுப்பாங்க. அதாவது அடிமைக்கு 100 ரூபாய் கொடுத்தா அடிமை இல்லாதவருக்கு 100 ரூபாய் தான். இது அபூபக்கர் அவர்கள் முடிவு செஞ்சு ஆட்சி பண்றாங்க. இது எல்லாரும் ஏத்துட்டாங்க. ஒருத்தர் மறுக்கல. ஒருத்தர் மறுக்கலன்னா அங்க இருந்தவங்க தான், மதீனாவில் இருந்தவங்க தான். நான் தான் எல்லாருக்கும் இந்த செய்தி போகாதுங்கிறேன். அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடிமைக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரியம் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க. அபூபக்கர் அவர்கள் அந்த சட்டத்தை சொல்லும் போது அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்க்கல. ஆனா எதிரான கருத்து அவற்றை இருந்திருக்குது. அபூபக்கர் சொன்னதுக்கு எதிரான கருத்து உள்ளத்துல இருந்தா கூட அபூபக்கருடைய எதிரான கருத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அவர் ஆட்சிக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது எப்படி அடிமை இல்லாதவனை எப்படி நம்ம சமமாக்குறது என்று சொல்லி அபூபக்கர் ஏற்படுத்திய சமத்தை இவர் குலோஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது சரியில்லை இவர் செஞ்சது அப்படின்னு சொல்லி அடிமை எல்லாரும் சமந்தான் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப உமர் இந்த சட்டத்தை போடும்போது அலி அங்கதான் இருக்கிறாங்க, மாற்று கருத்துலாம் இருக்கிறாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணல. அபூபக்கர் சட்டத்தை போடும்போது அந்த சபையில் உமர் இருக்கிறாரு, அவருடைய கருத்து அது இல்லை, அதுல அவருக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் எதிர்க்கல. அவர் கையில் எப்ப அதிகாரம் வருதோ அப்ப அந்த சட்டத்தை போடுறாரு. அப்ப அலிக்கு மாற்று கருத்து இருக்கிறது, ஆனா அலி வாயை திறக்கல. அலி ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன செய்யறாரு, உமர் செஞ்சு தப்புங்கிறாரு. 3 இஜ்மா தான்.
அபூபக்கர் காலத்துல உங்க இஜ்மானா என்ன, அந்த ஊர்ல யாரு எதிர்காட்டி இஜ்மாங்கிறீங்கல்ல, அந்த அர்த்தத்தை நீ பார்த்தா அபூபக்கர் சொல்லும்போது எல்லாரும் இஜ்மா பண்றாங்க, உமர் சொல்லும்போது அதை மீறி இஜ்மா பண்றாங்க, அலி காலத்துல அதை மீறிக்கிட்டு இஜ்மா பண்றாங்க. இந்த மூணையும் ஷாஃபி இமாம் சொல்லிவிட்டு, சும்மா சொல்லல, அவர் ஷாஃபி இமாம் சொல்லிவிட்டு ஃபக்தலஃபல் ஐமத்து ஃபீஹா, இந்த விஷயத்துல மூணு இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முரண்பட்டு இருக்கிறார்கள். உலம் எம்தனிவ் அஹதுன் மின் அஹ்தி மா ஆத்தாஹு அபூபக்கர், அபூபக்கர் கொடுத்ததை நாங்க பெற்றுக்கொள்ள மாட்டோம் யாரும் மறுக்கவில்லை. நீங்க அவர் கொடுத்த பங்கு சரிதான் வாங்கி கொண்டார்கள். ஒலா உமர் வேற மாத்தி கொடுத்தாரு, அது எப்படி நீங்க மாத்தி கொடுக்குறீங்க என்று கேட்கல, அதையும் வாங்கி கொண்டார்கள். ஒலா அலி சொன்னதை யாரும் மறுக்கவே இல்லை. அப்ப ஒட்டுமொத்த மக்கள் அந்த பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது அதை மூணு வகை மாற்றமான முரண்பட்ட மூணு தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, மூணை ஏற்றுக்கொண்டார்கள். இதை சொல்லிட்டு ஷாஃபி இமாம் சொல்றாங்க ஒஃபீஹாதா தலாலத்துன், ஷாஃபி இமாம் சொல்றதுக்கான எடுத்துக்காட்டுல பாயிண்ட்டுக்கு அவர் சொல்ற கரெக்டா இருக்குது. ஒஃபீஹாதா தலாலத்துன், இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அலா அன்னஹும் யுஸல்லிமூன லி ஹாக்கிமிஹிம், அவங்களுடைய ஹாக்கிமும் கட்டுப்பட்டார்கள். இது என்ன ஆதாரம், எதுக்கு ஆதாரமா இருக்கு என்று கேட்டால் அவங்களுடைய ஹாக்கிம் தலைவர் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஒயின்கான ரஅய்யுஹும் ஹிலாஃப ரஅய்ஹி, அவருடைய அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக அவருடைய அபிப்பிராயம் இருந்தா கூட கட்டுப்பட்டிருக்கிறார்கள். இவர் அபிப்பிராயம் வேற, அவர் அபிப்பிராயம் வேற. அபூபக்கர் சொன்னா மூடிக்கிறணும், உமர் சொன்னா மூடிக்கணும், கருத்துல உடன்படல, கருத்தில் மறுப்பு இருக்கிறது, ஆனா அப்ஜெக்ஷன் பண்ணவில்லை என்பதற்கு இது ஆதாரம். ஒயின்கான ஹாக்கிமுஹும் அது யஹ்குமு பி ஹிலாஃபி ஆராயிஹும், அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு இவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக அந்த ஆட்சியாளர்களுடைய ஹுக்கும இருந்தால் கூட அவங்க கட்டுப்பட்டாங்க. லா அன்ன ஜமீ அஹ்காமிஹும் மின் ஜிஹத்தில் இஜ்மாஇ மின்ஹும், இஜ்மா அடிப்படையில் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்றதுக்கு அர்த்தம் இல்லை. மறுப்பு இருந்தும் எதிர்க்காமல் இருந்தார்கள். மறுப்பு இருந்த எப்ப தெரியுது, அவர் கைக்கு ஆட்சி வரும்போது தெரியுது. அவருக்கு மறுப்பு கருத்து இருக்கிறது எப்ப தெரியுது, அலிக்கு இருந்தது அவர் கைக்கு ஆட்சிக்கு வரும்போது தெரியுது. அப்ப இது எப்படி இஜ்மாவாகும், மறுப்பு சொல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா இது எப்படி இஜ்மாவாகும் என்று யார் கேட்கிறா, ஷாஃபி இமாம். சஹாபாக்களை சொல்லிட்டாங்க, பயந்துட்டாங்க, அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்ப இப்ப உமர் அறிவிப்பை ஏற்றுக்கலாமா? அபூபக்கர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க, தப்புன்னு மனசுல படுது, சொல்லாம உட்கார்ந்துக்கிட்டாங்க, மறைச்சிருக்கிறாங்க. அப்ப மறைச்சிருக்கிறார்கள், அவர் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாமா? இதா கேள்வி. இதெல்லாம் ஒரு வாதமா வைத்து என்ன செய்யறாங்க, உணர்வு பூர்வமாக மேற்று அணுகி கொண்டிருக்கிறார்கள். அறிவுபூர்வமாக சிந்தனை பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு விஷயத்தை உணர்வு, அபூபக்கர் எப்படிப்பட்ட, உமர் எப்படிப்பட்ட, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு விவாதத்தின் போது அந்த மாதிரி பேசுவது, அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி இப்ப 40 ஆண்டுகளாக நான் அந்த தௌலீக தல்விகை உசூல் புக்கை படித்து கொடுக்கிற அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றெல்லாம் பல இடத்துல பேசியிருக்கிறார். அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது, கது யகூனு சுகூத்துல் முஜ்தஹிதி, முஜ்தஹிது மௌனமாக, ஒரு ஆய்வாளர் மௌனமாக இருப்பது, லித்த அம்முலி, யோசிக்கிறதுக்காக மௌனமா இருப்பார். சொல்லுவாங்க, யோசிச்சு பார்த்து நாளைக்கு பேசிக்கிறோம் என்பதற்காக மௌனமாக இருக்கலாம். வகைரிஹி, வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் இல்லையா, வேறு காரணத்திற்காக மௌனமாக இருக்கலாம். அது என்ன காரணம்? கையத்திகாதி ஹகீகத்தி இஜ்திஹாதி குல்லி முஜ்தஹிதின், ஒவ்வொரு முஜ்தஹிதுக்கும் இஜ்திஹாத் செய்யற உரிமை இருக்கிறது. இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனாலும் அவர் ஆய்வு அவர் சொல்லிட்டு போறாரு, என் ஆய்வை நான் சொல்லுவேன் என்பதற்கு நம்ம மௌனமா இருப்போம், அதுக்காகவும் மௌனமா இருப்பார்கள். அல்லது அவ் கவுனில் காயிலி அக்பர சின்னம் மின்ஹு, தன்னை விட பெரியவர் சொல்லிவிட்டார் என்பதற்கும் மௌனமா இருப்பார்கள். பெரிய அசத்து சொல்லிட்டாங்க, சின்ன சும்மா இருப்பார். அப்ப அதனால ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல, முரண்பா. இது எங்க இருக்கு? ஹனபி மதுஹபுல 40 வருஷம் பாடம் நடத்தின கிதாப்லாம் இருக்கிறது. அப்ப அவ் கவுனில் காயிலி அக்பர சின்னம் மின்ஹு, இவரை விட வயசுல பெரியவரா இருக்கிறாரே, அவர் கருத்தை நம்ம எப்படி மறுக்கிறது என்பதற்காக மௌனமாக இருந்திருப்பார்கள். அவ் அலம கதிரன், அல்லது மதிப்பு கூடியவராக இருப்பார், அவர் வயசுல பெரிய ஆளா இல்லாட்டாலும் அவர் ஜனாதிபதி பிரதமர் ஏதோ ஒரு அந்தஸ்துல கூடியவராக இருந்திருப்பாரு. அவ் அவுஃபர இல்மன், இல்முன கூடியவராக இருப்பாரு, அதுக்காக வேண்டி இருக்கலாம். அவ் இஸ்திக்ராரில் ஹிலாஃபி, நம்ம எதிர்க்கிறதா உலகத்துக்கு தெரியுமா, தனி எந்த இடத்துல ஒரு எதிர்க்கணுமா? அது ஹிலாஃப் என்பது நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஏன் எதிர்க்கணும்? இந்த மாதிரி எல்லாம் சுக்கூட்டா இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற கிடையாதுன்னு ஷாஃபி இமாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த சரகு தல்வீகளை என்ன செய்யுது, எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம்.
அப்ப இதுல என்ன விளங்குது? அவர் மௌனமா இருந்தாங்க, உமரில் சட்டம் போட்டாங்க, மௌனமா இருந்தாங்கன்னா இஜ்மா ஆயிடுச்சா? அந்த தலாக்கு மேட்டரை வச்சு தான் என்ன செய்ய வர்றாங்க? இஜ்மா. அதான் ஒரு ஆதாரம். செஞ்சார்கள் சஹாபாக்கள், அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா 3 இஜ்மா நடந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஷாஃபி எடுத்து காட்டுறாங்களே. சரி, அடுத்து என்ன? அந்த உமரில், அதான் உங்கள்கிட்ட பெரிய ஆதாரம். உமரில் செஞ்ச முடிவு இஜ்மா அடிப்படையில் செஞ்சிருக்காங்களாம். நாங்க இஜ்மா மீறிக்கிட்டு இருக்கிறோமா? இதான டாபிக். உமரில்லானுடைய அந்த இஜ்மா மேட்டரை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் அதுல என்ன வருது? அந்த ஹதீஸை பாருங்க. ஹதீஸை முதல்ல வாசிச்சுட்டு, ஏன்னா அவர் விளக்காம இருந்துட்டார், ஹதீஸை வாசிச்சு சொல்லணும். அதாவது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், கானத் தலாக்கு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும், வ அபீ பக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும், வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஆட்சியின் 2 காலத்திலும் 2 ஆண்டுகளிலும், தலாக்கு ஸலாசி வாஹிதா, 3 தலாக் 1 தலாக் என்றுதான் இருந்தது. ஹதீஸ் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 தலாக் என்றால் 1 தலாக் என்று இருந்தது. முடிஞ்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால ஒரு விஷயத்தை முடிவு செய்ய முடியல, பூர்த்தி செய்ய முடியல. அவங்க அந்த இஜ்மாவுடைய முன்னால் சென்றிருந்த நம்முடைய முன்னோர்கள் ஒட்டுமொத்தமா செய்த விரிவுரைக்கு மாற்றமாக, கருத்துக்களுக்கு முரணாக, தன்னிச்சையாக பொருள் செய்ய கிளம்பியதின் காரணத்தினால் குழப்பம்தான் மிஞ்சும், அதில் ஈமானோ தீனோ மிச்சம் இருக்காது என்ற கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்லிட்டு நான் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் அவருக்கு சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்து நம்ம புறத்திலிருந்து நிறைய கேள்வி இருக்குது, கேட்போம். ஆதாரமும் சொல்லுவோம், சொல்லாம இல்ல. ஆதாரங்கள் சொல்லுகின்ற போது அப்படியே திசையை திருப்பி கொண்டு போலான்னு பாக்குறாங்க. அதனால இஜ்மா என்ன என்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளு தனியா ஆய்வு செஞ்சாலே அங்கீகரிக்கணும்னு சொன்னா, அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒரு பொருளை சொல்றாங்கண்டா அதை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லக்கூடிய வினோதமா தெரியுது நமக்கு. அஜித்தஹிது பி ரய்யி, அந்த ஹதீஸை ஏற்கிறேன்னு சொன்னாங்க. அது லைஃப்னு இருந்தாலும் கூட நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல உங்களை ஏத்துக்கிறக்கூடிய தேவையும் வந்துருச்சு, ஏத்துக்கிட்டாங்க. அதை வச்சு அது இஜ்மாவுக்கும் முரணாக அதை எடுத்து காட்டினார். அங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கிடைக்கலன்னா நான் ஆய்வு செய்யறேன், நீ ஆய்வு செஞ்சுக்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜ்ரத் முஆத் சொல்றத நபி அங்கீகரிக்கிறாங்க. அப்ப முஆத் தனியாக இருந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை அங்கீகரிக்கணும், அதை ஏத்துக்கணும், அது சரியாத்தான் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் போன்ற மற்ற சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை வெளியில மக்களுக்கு சொல்றாங்க, அதற்கு எதிராக யாருமே கருத்து சொல்லல. அப்படிங்கும்போது அத்தனை சஹாபாக்களும் அங்கீகரிச்சாங்க தானே, அதை ஏக்கத்தானே வேணும். எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க கிடைக்கும் போது அந்த பொருளை ஏக்கத்தானே வேணும். இதுக்கு பேர் தான் இஜ்மா. வேற இஜ்மாங்க கூடியது எல்லாம் மீட்டிங் போட்டு பாஸ் பண்றதுக்கு பேர் அல்ல அப்படின்னா விளக்கியும் சொன்னேன். இதே கருத்தை அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா மாறிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, நான் எதுல மாறேன்னு திடீர்னு கேட்டா அபு ஹனீஃபா எத்தனையில மாறினாரு. அபு ஹனீஃபா இங்க இருந்திருந்தா அவர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம். இந்த கருத்தை சொன்ன பீஜை இங்க இருக்கிறதுனால நான் கேட்கிறோம். அவர் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதனால என்ன காரணம்னு கேட்கிறோம். அபு ஹனீஃபா கேட்பியான்னு கேட்டா நான் எங்க இருந்து போயிட்டு கேட்கறது? கபிரிஸ்தான்ல நின்று தான் நான் கேட்க முடியும். அதனால அந்த இதை நீங்க அவமானமா வைக்க கூடாது. எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு மாறுபட்டும் கூட இருக்கலாமே, இமாமே ஷாஃபி அப்படி சொல்லிட்டாங்கன்னு இப்ப சொல்ல வர்றாங்க. ஆனா இதே நபர்கள் இதுக்கு முன்னால மார்ச் மாதம் 1990 24வது பக்கம் அல் ஜன்னத்தில் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுதோ பெயரை கேட்கும் பொழுதோ ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஹதீஸ்ல இருக்குது. நபி மேல ஸலவாத்து சொல்லணும். ஆனா நபி மேல ஸலவாத்து சொல்றதா இருந்தா ஸலவாத்து எதுவா இருக்கணும்? நபி சொல்லி கொடுத்த ஸலவாத்தா தான் இருக்கணும். தன் இஷ்டத்திற்கு ஸலவாத்துன்னு சொன்னா ஏகப்பட்ட ஸலவாத்துகள்லாம் இருக்குது. அதனால தன் இஷ்டத்துக்கு ஸலவாத்து சொல்லக்கூடாது. நபியால் கூறப்பட்ட, கற்பித்து கொடுக்கப்பட்ட, நமக்கு எடுத்து வழங்கப்பட்ட அந்த ஸலவாத்து தான் சொல்லணும்னு பல இடங்கள்ல எழுதியிருக்கிறாங்க.
பல இடங்கள்ல தன்னுடைய புறத்திலிருந்து எந்த ஸலவாத்தையும் உண்டாக்க கூடாது, உருவாக்க கூடாது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் கேள்வியா கேட்கிறாரு 90ல அல் ஜன்னத்துல கேட்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்ம ஸலவாத் ஓதுறோமே, இதுக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்குமானா இது நபி வழியில சொன்னதாக ஆகுமா? இது அங்கீகரிக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகம், இந்த சொற்றொடர் எந்த ஹதீஸிலேயாவது வந்திருக்குதா? எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சொல்லி கொடுத்தாங்க, ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத சொல்லி கொடுத்தாங்க, எத்தனையோ ஸலவாத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகையிலையும் ஓதுறோம், தொழுகைக்கு வெளியவும் ஓதுறோம். ஒரு ஸலவாத்தை இன்றைக்கு முழு இஸ்லாமிய சமுதாயமும் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்கு யாரும் மறுப்பும் சொல்லல. இதைத்தான் நம்ம இஜ்மாங்கிறோம். யாருமே மறுப்பு சொல்லாம மார்க்கமாக அங்கீகரிச்சுக்கிறாங்க. ஏன்னா சொன்னா நன்மை கிடைக்கணும். இதை சொன்னாதான் நபியுடைய பேரை சொன்னதுக்கு பிறகு ஸலவாத்து சொன்னதனுடைய அந்தஸ்தை பெறுவான், சொல்லாம இருக்கக்கூடிய குற்றத்தை விட்டு தவிர்த்துக்கிடுவான். அப்ப இந்த ஸலவாத்தை சொன்னாலே போதுமாங்கக்கூடிய கேள்விக்கு இவங்களே எழுதுறாங்க, சொல்லலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்து இது ஊர்ஜிதமாகல, இருந்தாலும் கூட சஹாபாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆகையினால சொல்றதுல தப்பு இல்ல. இதுக்கு பேரு என்னன்னு நான் கேட்கிறேன். அனைத்து சஹாபாக்களும் சொன்னார்கள் சொல்லி எழுதியிருக்கிறீங்களே, இந்த அனைவரும்ல எத்தனை பேர் வாய மூடிக்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? தப்புன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப அனைவரும் கூடிய அந்த வார்த்தையை போட்டது எப்படி அங்க சரியாகும்? எழுதும்போது சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபி தோழர்கள் அனைவரும் பயன்படுத்தியுள்ளனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்ல. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவே உதாரணமா எழுதுறாரு. அவர் எழுதிட்டு சொல்றாரு, நபி தோழர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தி இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமா சொல்லலாம், இதுல எந்த தடையும் அல்ல, இப்படி சொல்றதுனால நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது இஜ்மாக ஆகாதா? நீங்களே அங்கீகரிக்கிறீங்களே. இப்ப நாங்க சொன்னதை ஏன் ஆதாரமா காட்டுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அங்கீகரிக்கிறீங்க, செயல்படுறீங்க. எப்படி கியாஸ் உண்டுக்குன்னு ஏத்துக்கிட்டீங்க, பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இஜ்மாவை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பேரைத்தான் மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேரைத்தான் மறுக்கிறீங்களே தவிர உண்மையில செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க 1000 அதுக்கு உண்டான விளக்கம் சொன்னாலும், இஜ்மாவுக்கு ஆதாரம் காட்டல அதே பல்லவிய பாடினாலும், ஒவ்வொரு தொடர்லையும் இன்னும் இது ஆதாரம் காட்டல, இன்னும் ஆதாரம் காட்டல, இன்னும் ஆதாரம் காட்டலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட உண்மையில என்ன இருக்குது, நடைமுறையில இருந்துச்சு. ஒரு விஷயத்தை சொல்றேன், என்ன மன்னிக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நேரடியா இஜ்மாவுக்கு ஆதாரம் சொல்ல முடியுதோ முடியலையோ அடுத்த விஷயம். இந்த குர்ஆன் ஹதீஸே இஜ்மாவை வச்சுதான் ஊர்ஜிதம். இஜ்மா இல்லன்னா இந்த குர்ஆனும் இல்ல, குர்ஆனே இல்ல. எப்படி குர்ஆனை ஏத்துக்கிறது? தகவலாகத்தான் அங்கீகரிச்சீங்களா இல்லையா? குர்ஆன் நபி சொன்னாங்க, சரி நபி சொன்னாங்க, நம்ம கேட்டோமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, கேட்டோமா? தாபியீன்கள் சொல்லி வச்சாங்க, கேட்டுக்கிட்டோமா? வாழையடி வாழையாக ஒரு தகவல் பரிமாறப்படுது, அந்த தகவலை அப்படியே அங்கீகரிச்சுக்கிறோம். இது இஜ்மா இல்லையா? அதனால சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஜ்மாவுக்கு நேரடியாக ஆதாரம் காட்ட முடியலங்கிறது அடுத்த விஷயம். இந்த குர்ஆனே ஹதீஸே கூட இஜ்மா என்ற அடிப்படையில தான் அது ஊர்ஜிதமாகுது. இந்த இஜ்மா என்பது இல்லை என்று சொன்னால் எல்லாரும் பூந்து விளையாடுவாங்க, அவங்க நினைச்சது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அருமை சோதரர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய தொகுப்புரையில பிஜே எழுதியிருக்கிறார். அதுல சுத்தமா எழுதுறார். ஒவ்வொரு கட்டுரைகளும் எழுதப்படும் பொழுது இது ஆரம்பத்தில் எல்லாரும் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட, அதுலயும் பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, இப்ப சமீப காலத்தில் பேசும் பொழுது குர்ஆன் கூட அனைவராலும் அங்கீகரிக்கப்படலங்கிறார். குர்ஆனும் கூட நபித்தோழர்கள் அனைவர்களாலும் அங்கீகரிக்கப்படல. நபித்தோழர்கள் அதில் 40க்கும் அதிகமாக கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொன்னாங்க, குர்ஆன்ல 112 சூரா தான், கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. கடைசி வரைக்கும் 114 இல்ல, குல்லவுது பிரபில் ஃபலக்கும் இல்ல, குல்லவுது பிரபின் நாசும் இல்ல என்ற கருத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்குமே மறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசி இருக்கிறார். அந்த கிளிப் போடுவாங்க, அந்த குர்ஆனுடைய கிளிப்புடைய பாருங்க. அதுக்கு பிறகு சேர்த்து அமுல்படுத்துறது வேற. குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது.
காட்டுறாங்க, அந்த குர்ஆன் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க. அதுவே தவறு. என்ன தவறு? குர்ஆன் வந்து இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள். அவருடைய குர்ஆன்ல வந்து 112 சூரா தான். இப்னு மஸ்ஊத் தொகுத்த குர்ஆன்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா வந்து குர்ஆனே கிடையாதுன்றார் அவர். கடைசி வரைக்கும் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? குல் அஊது பிரப்பில் ஃபலக் வந்து குர்ஆன் கிடையாது, குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிறது குர்ஆன் கிடையாது, குல் ஹுவல்லாஹ் அதோட முடிஞ்சிருச்சு குர்ஆன்ன்றார். அப்ப அவருடைய குர்ஆன் அவர் அப்ப கேட்டுக்கிட்டீங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறவே இல்ல. எவ்வளவு ஆணித்தரமா பேசுறார் பாருங்க. இப்ப பேசினது அது சமீப காலங்களில் பேசினது. ஆனா அந்த தொகுப்புரையில என்ன எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? தொகுப்புரையில எழுதும் பொழுது எந்த அளவிற்கு அதை அவர் அங்கீகரித்து எழுதுறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த ஏற்பாட்டை, அதாவது குர்ஆனை ஒன்று சேர்த்ததனுடைய ஏற்பாட்டை அன்றைய சமுதாயத்தில் இருந்த நபித்தோழர்களிலும் நல்லோர்களிலும் யாருமே ஆட்சேபிக்கவில்லை. இதுக்கு பேர் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சேகரித்து கொடுத்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செயலை, ஏன்னா அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட பொழுது, உமர் அவர்களால் ஆலோசனை சொல்லப்பட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி மறுத்ததற்குண்டான காரணம் என்ன? நபி செய்யாத செயலை நான் எப்படி செய்வேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்து கொடுக்கலைல, செய்ய சொல்லலைல, குர்ஆனை சேகரித்து வைங்கன்னு நமக்கு கட்டளையிடலையே, செயலாலும் செய்யல சொல்லாலையும் செய்யலையே, அப்படிப்பட்ட செயலை நான் எங்க இருந்து செய்ய போறேன்? புகாரில ரிவாயத் இருக்குது. இன்னைக்கு புகாரியுடைய கதியும் அதே கதியா போச்சு, மறுக்கக்கூடிய நிலையை வந்துருச்சு. பல ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இப்ப சமீபத்தில் ஒருத்தர் அவருடைய குரூப்ல உள்ளவர் பேசுறாரு. எங்களுக்கு மனசுல பட்டா ஏத்துக்குருவோம், மனசுல படலாம் அந்த ஹதீஸை நிராகரிச்சிருவோம், பிராக்டிக்கலா ஒத்து வந்தா எடுத்துக்கிருவோம். அஜுவாவுல ஹப்பத்து சௌதா கருஞ்சீரகத்துடைய விஷயத்துல சொல்ல வர்றார். நான் அந்த விஷயத்துக்கு வரல. இங்கே அவர் எழுதும் பொழுது சொல்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த புதிய ஏற்பாட்டை, நபி அவர்கள் செய்யாத செயலை இவங்க செஞ்சதுக்கு பிறகு யாருமே ஆட்சேபிக்கல, சஹாபாக்கள் யாரும் ஆட்சேபிக்கல, இது தேவையான சரியான ஏற்பாடுதான் என்பதை ஒப்புக்கொண்டனர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தம்முடைய பழைய பிரதியை எரிக்க முதலில் மறுத்துவிட்டார். தன்னுடைய நூலை எரிக்கல, என் தான் இருப்பேன்னு சொன்னார். பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பணியின் முக்கியத்துவத்தையும் நியாயத்தையும் அறிந்து இதற்கு கட்டுப்பட்டு விட்டார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மற்றும் நல்லறிஞர்களின் ஏக மனதான முடிவோடு அனைவரின் கண்காணிப்பிலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்தத இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அந்த 2 சூறாவை பத்தி கருத்து வேறுபாடு சொல்லியிருந்தாங்க. அது விளக்காத கருத்து வேறுபாடு குர்ஆன்ல இல்ல, இறக்கப்படலன்னு சொல்லல, எழுதப்படணுமா இல்லையான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுங்கன்னு சொன்னா எழுதி வைப்போம், இல்லாட்டி எழுத மாட்டோம்னு சொன்னாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் தெளிவா ஃபத்ஹுல் பாரியில புகாரியுடைய விரிவுரையில தெளிவா எழுதுறாரு. அப்ப அவங்களுடைய விளக்கப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க எல்லாம் கூடி முடிவு செய்யறது மார்க்க ஆதாரமாகும் என்று சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நீங்க எழுதுனீங்க தான் ஆதாரம். இஜ்மாக்கு ஆதாரம் நான் தான். இப்ப இஜ்மாக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நீங்க அதில் எழுதுனீங்க, இதுல எழுதுனீங்க. இஜ்மாக்கு முதல் ஆதாரத்தை வச்சுட்டு நிரூபிச்சுட்டு நீங்க சைடு சப்போர்ட் காட்டலாம், நீங்க கேட்கலாம், தப்பு இல்ல. ஆதாரமே இதான். ஆதாரம் என்ன? நீங்க அதில் எழுதுனீங்க, நீங்க இதுல எழுதுனீங்க, அதுல எழுதுனீங்கிறது. அதுக்கு நான் 2வது வர்றேன். அனைத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒன்னு கூட மிச்சம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒன்னு கூட உங்கள்ட்ட பதில் வராது. நாங்கள் ஒன்னு கூட மிச்சம் வராம பதில் சொல்லுவோம். விளக்குவதற்கு சில பதில்கள் கொஞ்சம் கூடுதல் டைம் தேவைப்படுறதுனால சிலது விடுது. அடுத்து இப்ப என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே உள்ளது ஒண்ணு பதில் வந்திருக்கு. நாங்க தான் இஜ்மாக்கு ஆதாரம் வச்சுட்டோமே. என்ன ஆதாரம் வச்சீங்க? ஒரு ஆளுடைய ஆய்வையை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நிறைய பேருடைய ஆய்வை எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறாரு. நிறைய பேருடைய ஆய்வை தான் எடுத்துக்கலாமே. ஆய்வு உண்டால என்ன அர்த்தம்? கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அது நிறைய பேர் என்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படலன்னு பதில் சொல்லியிருக்கிறான். இந்த கேள்விக்கு பதில நான் சொன்ன பிறகு கேள்வியா கேட்கிறாங்க. ஒரு ஆள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆதாரம் இருந்தால், பல பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆதாரம் இருந்தால் தான். ஆதாரம் இல்லாட்டி எல்லாரும் கூடி முடிவெடுக்கிறதுக்கு பேசிக் இல்லைன்னா அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதுக்கு இந்த ஆதாரம் ஆகுமா? முஆது இப்னு ஜபலோட ஹதீஸ் இது ஒரு ஆள் பல ஆள் தான் பெரிய ஆதாரமா காட்டுறாங்க. அடுத்து என்ன? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நானும் யாபத்துல சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து குர்ஆன் இஜ்மால தான் வந்து அது சொன்ன பதில் திருப்பி சொல்றாங்க. குர்ஆன் இஜ்மால தான் நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்ப குர்ஆன் இஜ்மால குர்ஆன் என்று இவங்க எல்லாம் முடிவு செஞ்சனால நம்ம செய்யறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை குர்ஆன் என்று நமக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. முடிவு அவங்க எடுக்கல. சஹாபாக்கள் மசூரா பண்ணி இது குர்ஆன் இல்லையான்னு முடிவு எடுத்தாங்களா? முடிவு எடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு முடிவை சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு செய்தியும் எப்படி முன்காலத்தில் உள்ளது மனிதர்கள் வாயிலாக கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து செய்தி தான் வருது. ரசூலுல்லாஹ் இத குர்ஆன் சொன்னாங்கன்னு செய்தி வருது. செய்தியில வந்து சொன்ன காரணத்தினால தகவல்ல நாணயமா இருந்தனால சிந்தனை கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா? ரொம்ப நேர்மையான ஆளு சிந்தனையில தப்பு வராதா? நேர்மையான ஆள் பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லுங்க, நேர்மையான ஆளு மறைக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. நேர்மையானவர் என்ற காரணத்திற்காக அவர் செய்யற முடிவும் சரியா இருக்குமா? அப்ப தகவலை கடத்துவதற்கு நேர்மை போதும், முடிவெடுப்பதற்கு சிந்தனை வேணும். அதான் கருத்து வேறு தகவல் வேறு சொன்னேன். அப்ப இது ஒரு ஆதாரமா காட்டுறாங்க. குர்ஆன் வந்து அவங்க சொன்னதுக்காக ஏத்துக்கிறவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ரெண்டு நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக எங்களுக்கு வந்திருந்தாலும் அதை குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளும், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளும், குர்ஆனை ஏற்றுக்கிற மாட்டோமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்கு நிறைய பேர் சொல்வது வந்து அது தற்செயலா நிறைய பேர் இருந்து விட்டார்கள். நிறைய பேர் வராமல் இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ப்ரூஃப் ஆகுதா? 100 சஹாபில் 60 தான் சொல்றாங்க, 40 சஹாபிக்கு தெரியலையா? பிரச்சனை இல்ல, அப்போ குர்ஆன் தான் அது. அப்ப இது குர்ஆன் அதை வச்சு நாங்க தீர்மானிக்கலாம் கிடையாது. குர்ஆன் என்று தீர்மானித்த அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தீர்மானத்தை எடுத்தெடுத்து கடத்தினார்கள், முடிவை எடுத்து கடத்தவில்லை. இந்த வித்தியாசம் முதல் விளக்கிட்டேன், திருப்பி அதையே சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அந்த தமிழாக்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்றாங்க, விரிவா சொல்ல வேண்டிய விஷயம். அந்த உமரை முடிச்சுக்கிறேன், பழையது பெண்டிங்ல இருக்கிறதுனால. அப்ப தலாக் விஷயத்தை வரும் பொழுது உமர்லில்லான்னு இஜ்மா செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸை வாசிக்கிறேன் பாருங்க. கானத் தலாக்கு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தலாக் என்பது, அபூபக்கரின் அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலே தலாக் என்பது, சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய காலத்திலே தலாக் என்பது தலாக்கு ஸலாசி வாஹிதா, 3 தலாக் என்று சொன்னா ஒண்ணுதான். கால உமர் இப்னுல் கத்தாப், அப்ப உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் இஸ்தஅஜலு, மக்கள் அவசரப்படுகிறார்கள், ஃபீ அம்ரின் கத் கானத் லஹும் ஃபீஹி அனாத்துன், எதுல நிதானம் இருக்க வேண்டுமோ தலாக் விஷயத்துல அந்த நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு 3 தலாக் என்று சொல்கிறார்கள். ஃபலவ் அம்லைனாஹு அலைஹிம், அவர்கள் மீது நாம் சட்டமாக்கி விட்டால் என்று சொல்லிவிட்டு ஃபஅம்லாஹு அலைஹிம், சட்டமாக்கினார்கள். இதுதான் ஹதீஸ். இதே இன்னும் 2 ஹதீஸ், அது முஸ்லிம் தான். இதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 ஹதீஸ் தான். அபு சஹபா என்கிற ஒரு தாபி வந்து இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, தாயலமு அன்னமா கானத்தி சலாசு துஜாலு வாஹிதத்தன் அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீபக்கரின் வ ஸலாஸ மின் இமாரத்தி உமர், ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய 3 ஆண்டு காலத்திலையும் 3 தலாக் என்பது ஒன்றாகத்தான் ஆக்கப்பட்டதா? கால இப்னு அப்பாஸ் நாம் ஆமா சொல்றார். இன்னொரு ஹதீஸ், அதே அபு சஹபாவோட அறிவிப்பு தான். அலமிய குனி தலாக்கு ஸலாஸு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீபக்கரின் வாஹிதா, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் ஒரு 3 தலாக் ஒரு தலாக்கா இருந்தது இல்லையா? அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கதுக்கான தாலிக்க, ஆமா அப்படிதான் இருந்தது. லம்மா கான ஃபீ அஹதி உமர், உமர் காலம் வந்த பொழுது தாய அன்னாஸ் பித் தலாக், தலாக்குல மக்கள் ரொம்ப அவசரப்பட ஆரம்பித்தார்கள். அஜாஸு அலைஹிம் என சட்டமாக்கினார்கள். இதுதான் மேட்ரு. இதுல உமர்ல இஜ்மா செஞ்சுட்டாங்களாம். அப்ப அபூபக்கர் செஞ்ச இஜ்மா இப்ப என்ன ஆகுறது? உமர்ல இஜ்மா செஞ்சுட்டாங்கல்ல, சரி. இது இந்த ஹதீஸே உமர் செஞ்ச இஜ்மா மட்டுமா சொல்லுது? உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி அபூபக்கர் இஜ்மா செஞ்சு வச்சிருந்தார் அவருடைய ஆட்சி காலத்துல. அது 3 ஒண்ணு தானே. அந்த இஜ்மாவை அது என்ன எங்க கொண்டு வைக்கிறது? இப்ப அதுவும் இஜ்மா தானே. சரி, அபூபக்கர் அவர்கள் செஞ்சதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாரும் அந்த கருத்துல இருந்தாங்களே, ரசூல் சொன்னது ஒரு ஆதாரம், ரசூல் காலத்தில் எல்லாரும் இருந்தது ஒரு ஆதாரம், அபூபக்கர் இஜ்மா செஞ்சது ஒரு ஆதாரம். இந்த 3க்கு மாத்தமா உமருடைய சொல்லு இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஹதீஸ் சொல்லுதா? அவசரப்படுறேன்னு காரணம் காட்டுறாங்க. காரணம் அதான் காட்டுறாங்க, நீ அவசரப்பட்ட விட மாட்டேன், நான் சட்டமாக்கிருவேன். அது எப்படி நீங்க அபூபக்கர் இஜ்மா மீறினீங்கன்னு நீங்க கேட்டிருக்கணும். உமர் அவர்கள் அபூபக்கர் இஜ்மா எப்படி மீறலான்னு வெறுமன உமர் அவர்கள் மட்டும்தான் சஹாபியை பின்பற்றுவதற்கு உங்க கருத்துப்படி சஹாபியில் மதிக்கிறேன் உமர் மட்டும்தானே? அவங்களுக்கு மேலான இடம் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு இல்லையா?
அப்ப அபூபக்கர் காலத்துல இருந்துச்சு ஒன்னு இருந்திருக்கு, அது அபு உமரை மாத்தினார்னா எது இஜ்மா? இப்ப எந்த முரண்பட்ட ரெண்டு இஜ்மாவுல எதை நீங்க ஏத்துக்கிறீங்க? ஒருத்தர் இஜ்மா செஞ்சுட்டு இப்ப மாத்தவே கூடாதுங்கிறீங்களா? அதன்படி உமர் செஞ்ச இஜ்மா நீங்க ஏத்துக்கலாமா? இஜ்மா செஞ்சுட்டா மாத்தவே கூடாதுல்ல? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரத்தையும் வச்சு அபூபக்கர் அவர்கள் இஜ்மாவும் செய்திருக்கும் பொழுது அதை உமர் அவர்கள் மாத்தினார்னா அந்த இஜ்மா செல்லாதுன்னு சொல்லணும் உங்க வாதப்படி. அப்ப அவர் இஜ்மா செய்வதற்கு ஆதாரம் ஒண்ணும் காட்டல. அவரு அந்த ஹதீஸ்ல என்ன காட்டுறாரு? அவசரப்படுற நிதானம் காட்டுற விஷயத்துல அவசரப்படுறியா? இத சொன்னா உமர் மாத்திட்டார், சொந்தமா மாத்திரம் இருக்குது. நானா சொல்றேன் சொந்தமா மாத்தினா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது மாத்தமா செஞ்சான்னு ஹதீஸ்ல இருக்குதா? நான் போட்டு கையில மடியில போட்டு சொல்றேன்னா நேரடி அர்த்தம் தானே செஞ்சிருக்கிறேன். அப்ப இதைத்தான் நாங்க கேட்கிறோம். கேட்டா உமர் இஜ்மாவை யாராவது மீறி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கறாங்க. இப்னு அப்பாஸாவது மீறி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கறான். அது அறிவித்த இப்னு அப்பாஸ் அதான் அளவுகோல். அப்ப உமர் ரலியல்லாஹு செஞ்சது அதுக்கு முந்தின இஜ்மாவுக்கு மாத்தமா இருக்குன்னு உங்களுக்கு சிந்தனை வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தமா இருக்குன்னு உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு இஜ்மா பிளஸ் ஒரு ஹதீஸ், ரெண்டு இஜ்மா ஒரு பிளஸ் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ஒன்னு, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது ஒரு இஜ்மாவு, அபூபக்கர் காலத்து இஜ்மா ரெண்டு இஜ்மா ஒரு நஸ், அதுக்கு மாத்தமா ஒரு பின்னாடி ஒரு இஜ்மா எப்படி யாரு மறுக்கலன்னா ஷாஃபிமா சொல்லிட்டார கருத்து, மாற்று கருத்து தான் வாய மூடிட்டு இருப்பாங்க. அதான் மேட்ரு. அப்ப இதை கேட்டா ஒரு பயங்கரமான விஷயம் மாதிரி இஜ்மாக்கு ஆதாரமா இது. சரி அப்படி எடுத்தாலும் இது எப்படி நீங்க எல்லாம் கூடி எடுக்கிறதுக்கு ஆதாரமாகும்? நீங்க சொன்னீங்க ரெண்டாவது ஒரு இஜ்மா சஹாபாக்களை விட்டுருவோம், நம்ம எல்லாம் பெருச புது புது விஷயங்கள்லாம் வருது, 6000 ஆயத்திலையும் 4000 ஹதீஸ்லாம் மட்டும் இருக்காது, நேரடியா இருக்காது, நம்ம தான் வழங்கணுங்கிறீங்களே, இதுக்கு எப்படி இது ஆதாரமாகும்? இதான கேள்வி. அப்ப இது ஒரு மேட்டராக நான் வந்து செய்யறேன், பதிவு பண்றேன். அடுத்து இது யாராவது மாறி இருக்கிறாங்களா? இப்ப உமர் அவர்கள் செஞ்ச தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து பிந்தி வந்தவங்க மாத்திருப்பாங்கல்ல. நீங்க அடிக்கடி மேடையில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றீங்களே, அந்த இப்னு தைமியா அவங்க சொல்றாங்க நிறைய சஹாபாக்கள் மாத்தி தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு வஹாதல் கவுலு வலா யல்ஸமின் இல்லா தல்கத்துன் வாஹிதா சொல்லி அன்னஹு ஹராம் சொல்லக்கூடாது, ஆனா சொன்னா ஒரு தலாக் தான் ஏற்படும் என்று இப்னு தைமியா சொல்லிவிட்டு வஹாதல் கவுலு மன்கூலுன் அன் தாயிஃபத்தின் மின ஸலஃபி வல் ஹலஃபி மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல ஹலஃபு சலஃபு எல்லாரிடமிருந்தும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்ரு ஜுபைர் இப்னு அவ்வாம் உமருடைய சொல்லை மறுத்திருக்கிறார்கள், மாத்தி ஃபத்வா கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மாத்தி ஃபத்வா கொடுத்தார்கள். யுர்வா அன் அலியின் இப்னு மஸ்ஊதின் இப்னு அப்பாஸின் அல் கௌலானி. நீ இப்னு அப்பாஸ் மாத்தாராண்டீங்களே, இப்னு அப்பாஸ் ரெண்டும் சொல்லியிருக்காரு. மாத்தினார் என்று ஒன்று சொல்லி இருக்குது, அதை ஒட்டி செஞ்சார் என்றும் ஒரு சொல்லி இருக்கு. ரெண்டு கவுல் இருக்கிறது. இப்னு மஸ்ஊதுக்கு ரெண்டு கவுல் இருக்கிறது, அலி அவர்களுக்கு ரெண்டு கவுல் ரெண்டு சொல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒஹுவ கவுலு கஸீர் மின தாபியீன உமன் பாதகும், தாபியன்கள் அதுக்கு பிந்திய வந்த ஆட்களுடைய அதிகமான பேருடைய சொல்லும் அதுவாகத்தான் இருக்கிறது. கஸீர் அதிகமான பேரு. மிஸ்லு தாவூஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறவர் தாவூஸ் தான். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற தாவூஸ் வந்து உமர் செஞ்ச சரியில்லை, அபூபக்கர் தான் ஏத்துக்கிறவன் ஃபத்வா கொடுத்திருக்கிறாரு. ஹல்லாஸ் இப்னு அம்ர் ஃபத்வா கொடுத்திருக்கிறாரு. முஹம்மது இஸ்ஹாக் வந்து ஃபத்வா, இதுல இப்னு தைமியா வாசகம் ஃபத்வா கொடுத்திருக்கிறார். ஓஹோ கவுலு தாவூதுன்னு சொல்லக்கூடியவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அக்ஸரி அஸ்ஹாபிஹி அவருடைய அதிகமான தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் செய்யப்பட்ட அந்த முடிவு பின்னரும் மறுக்கப்பட்டு விட்டது, முன்னர் செய்த முடிவுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நாங்கள் விமர்சிச்சதுக்கு இஜ்மாக்கு ஆதாரமா காட்டுறாரு. நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்? உமர் சொன்னது அப்படி இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் ஏன் ஏத்தீங்கன்னு கேட்கிறேன். நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பது ஆதாரமா? ஏன் ஏத்தீங்க? இந்த அபூபக்கர் இஜ்மாவுக்கு பதில சொல்லிட்டு ஏத்துக்கிறங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு பதில சொல்லிட்டு ஏத்துக்கிறங்க. அப்ப அந்த உமருடைய தீர்ப்பை வந்து மாத்தி ஃபத்வா கொடுத்தாங்களே சஹாபாக்கள், அவங்க எல்லாம் யாரு? இஜ்மா மறுத்த வழிகேட்டர்களா? இஜ்மா மறுத்த கெட்டவங்களா? சுன்னத்து ஜமாத்துக்கு முதல் எதிரிகள் அவங்க எல்லாம். அப்ப இதுதான் உங்களுடைய பாயிண்ட் பாருங்க. ஒருத்தனை எதிர்க்கல, எல்லாமே தப்பான தகவல்களையா சொல்லிக் கொண்டிருக்கிறார், எல்லாமே தவறான விஷயங்களாக இருக்கிறது. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழுக்கெல்லாம் இது களங்கம் கிடையாது. இதெல்லாம் இருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதை கவனித்து பார்த்தால் சஹாபாக்கள் அப்படி முன்ன பின்ன இருக்கும். அவங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் முன்ன பின்ன இருந்தாலும் மன்னிப்பான். அவங்க சொர்க்கவாசிகள் என்பது இது வந்து மாற்றாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நற்செய்தி சொன்ன பிறகு மாறாது. அவங்க செஞ்ச தவறு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர
ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா அபூபக்கருக்கு மாத்தமா செஞ்ச முடிவை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி அபூபக்கரையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் புறக்கணிக்கிறது எப்படி நியாயமாகும்? இதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி என்று எல்லாரும் சொல்லலாமான்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தும் பொழுது அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் ஸலவாத்து சொல்வதை பற்றி கேள்வி வரும் பொழுது இந்த ஸலவாத்தை சொல்லுங்க, கைபனு ஸல்லி அலைஹி யார சொல்லலாம்னு கேட்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருடைய நூல்களில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை எடுத்துக்காட்டி நீங்களும் செயல்பாட்டில் ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்க அந்த பேரை மறுக்கிறீங்க? பேரோட உங்களுக்கு என்ன விரோதம்? செயல்பாட்டில் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றீங்க. குர்ஆன் விஷயத்தை சொல்றீங்கன்னா குர்ஆன கருத்தாவா ஏத்துக்கிட்டோம், தகவலா ஏத்துக்கிட்டோம். அது இஜ்மா இல்லையா? தகவலா சொல்றது வர்றது இஜ்மா இல்லையாங்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த தகவலை அங்கீகரிச்சுக்கிறதுங்க கூடிய. நான் சொன்னேன்ல, இஜ்மாவுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று ஆய்வோட சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு அங்கீகாரத்தோட சம்பந்தப்பட்டது. அங்கீகாரத்தோட சம்பந்தப்பட்ட இஜ்மா தானே அதுவும். அது எல்லாருமே அந்த தகவலா நபி சொன்னாங்கிறதுக்கு தான் ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால தான் ஏத்துக்கிறோம். 2 சஹாபி சொன்னா கூட ஏத்துக்கிறோம் தான். 2 சஹாபிங்கிற இடத்துல 2000 சஹாபிகள் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதை ஏற்கிறோம்னு சொன்னா அது இஜ்மா ஆகாதா? மாறுபட்ட கருத்து இல்லாமல் ஒன்றுபட்ட கருத்தோடு ஒரு தகவலை தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து எத்தனை தகவல்கள் மாறுபட்ட கருத்தோட வந்திருக்குது, ஏராளமான கருத்துக்கள் அப்படி வந்திருக்குது. இது அப்படியே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இத சொல்றதுல என்ன தவறு? இதைத்தான் நம்ம உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கிறோம். இதல்லாம அவர்களுடைய நூல்களிலிருந்தே எடுத்துக்காட்டியும் கூட நாங்க சொன்னதெல்லாம் ஆதாரம் ஆயிருமா? அவங்க நீங்க சொல்றத ஆதாரம் எடுத்துக்காட்டுறோம். அங்கீகரிச்சிருக்கிறீங்களே, இப்ப ஏன் மாறுபட்டு பேசுறீங்க, மறுத்து ஏன் பேசுறீங்க? இதுக்குத்தான் அந்த எடுத்துக்காட்டணுமே தவிர உங்களை போய் யாராவது ஆதாரமா காட்டுவாங்களா? அப்படி ஆதாரம் காட்டப்படுவாங்க அளவிற்கு நம்ம எல்லாம் உயர்ந்து போகல, எடுத்துக்காட்டா காட்டுறோம். இந்த மாதிரி நீங்களே செஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் மறுத்து பேசுறீங்களே. இன்னொன்னு சொன்னார், நாங்கள் 80களில் இருந்து தான் சொல்லியிருக்கிறேன், 80ல இருந்து சொல்லல. 80களில் இருந்து என்று சொன்னால் 80ல இருந்து 90 வரைக்கும் உள்ளது கட்டுப்படும். அதனால 86ல நான் எழுதியிருந்தாலும் கூட அதுவும் அதுல கட்டுப்படும். இதுவே இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கிளிப்ஸ் போட்டு காட்டி பச்சையா எடுத்து சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு பல்ட்டியா? நீங்களே கேளுங்க திரும்ப. 80ல இருந்து சொல்றாரா, 80களில் இருந்து சொல்றாரா? கொடுப்பா. கூடாது. அஸ்ஹாபிங்கிற இந்த ஹதீஸ்களை எல்லாம் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980கள் என்று சொல்றோம். 80களில் இருந்தல்ல, 80ல் இருந்து. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980கள் என்று சொல்றோம். 80ல் இருந்து. சரி, உங்களுக்கு 80களில் இருந்து கேட்குது போல இருக்குது, நமக்கு 80ல் இருந்து தான் கேட்குது. சரி, நீங்க ஒண்ணு சத்தம் போட வேண்டாம், கேளுங்க. உங்களுக்கு அமைதியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஏத்துக்கிறலண்டா 80களில் இருந்துண்டா 80ல இருந்தே வருதுன்னு தானே அர்த்தம். அதையே மாத்தி பேசணும், ஏத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்கு முரணா பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கறத தான் நான் அதை எடுத்து காட்டினேன். அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்துல சொன்னாங்க. 3 தலாக்க எதுக்கு முன்னால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல, ஷாஃபி அப்படி இவங்க சொல்லலாம், பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி எடுத்து காட்டினா அவங்க சகிச்சுக்கிறணும். நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றாரு. பொறுப்பேற்கிறது பொறுப்பேற்காதல்ல, பிறருடைய அறிவிப்பாளருடைய அலசலுக்கு மட்டும்தான் மற்றவங்களுடைய இமாம்களுடைய பேரை சொல்லணும்னு நம்ம கண்டிஷன்ல எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் சொல்றாரு, நான் அதை குறையா சொல்லல, கண்டிஷனுக்கு மாத்தமா நடக்கிறாரு. நம்மள யாருடைய பேரை சொன்னாலும் சகிச்சுக்கங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளுக்கு ஒரு வகையா பங்கிட்டாங்க. உமர் மாத்தமான கருத்து வச்சிருந்தாரு.
அதனால அபூபக்கருடைய காலத்துக்கு பிறகு உமர் தன்னுடைய கருத்தை செஞ்சாரு. உமர் தன்னுடைய கருத்தின்படி அலி அதுக்கு முரணா இருந்தாரு. இருந்தாலும் அது அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் உமருக்கு பிறகு அலியா உஸ்மானா அவங்க அலி மாத்தினாங்க. இப்படி ஒரு 3 காலங்கள்ல மாறுபட்ட கருத்து இருந்தும் கூட அதை மாத்தி அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால உமர் 3 தலாக்கை 3 சொல்லி மற்றவர்கள் எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால் மற்றவர்களும் அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்கிற கருத்து வைக்க கூடாதுன்னு அவர் வாதிக்கிறார். நீங்களே சொன்னீங்க பயந்துகிட்டு எல்லாரும் அங்கீகரிச்சுட்டாங்க. எல்லாருமே ஜனாதிபதிங்கிற காரணத்தினால அங்கீகரிச்சுக்கிட்டாங்க கூடிய வாதத்தை தானே வச்சிருக்கிறீங்க. இப்ப அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? முரண்படுறீங்களா இல்லையா? நீங்களே சொன்னீங்க எல்லாரும் பயந்துகிட்டு ஜனாதிபதிங்கிற காரணத்தினால பயந்துகிட்டு இதை அங்கீகரிச்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க, பல இதை அப்படி அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க அதுக்கு உதாரணத்தை காட்டி இவங்கெல்லாம் மாறுபட்ட கருத்து கூட இருந்திருக்கலாம், இருந்திருந்தும் கூட அமைதியா இருந்திருப்பாங்க, ஜனாதிபதியை சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்திருப்பாங்க. அப்ப அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். கேட்டுக்கிட்டாங்க, பயந்துகிட்டு சும்மா இருந்துகிட்டாங்க. இப்ப ரெண்டும் முரண்படுதா இல்லையா? நிச்சயமா முரண்படுது. அப்ப இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்களை ஏன் சொல்லணும்? நான் கேட்கிறேன், இந்த 3 காலத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னதை உமர் மாத்தினார். மாறுபட்ட இருந்த கருத்து காரணத்தினால உமர் சொன்ன கருத்தை ஹஜ்ரத் அலி மாத்தினாங்க, மாறுபட்ட கருத்து வைத்திருந்ததுனால. அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தில் என்ன நடந்திருக்கணும்? மாறுபட்ட கருத்து இருந்திருக்குமே ஆனால் ஹஜ்ரத் உமர் போட்ட சட்டத்தை ஹஜ்ரத் உஸ்மான் மாத்தி இருக்கணும். ஹஜ்ரத் உஸ்மான் போட்ட சட்டத்தை ஹஜ்ரத் அலி மாத்தி இருக்கணும். அல்லது மற்றவர்களிலிருந்து யாராவது ஒரு சஹாபியாவது மாறுபட்ட கருத்து சொல்லி இருக்கணும். எங்கேயுமே சொல்லப்படலையே. அப்ப எல்லாருமே அங்கீகரிச்சிருக்காங்க கூடிய அர்த்தத்தில் தானே அது வந்திருக்குது. அதை ஏன் மறுக்கணும்? இரண்டாவது பாருங்க, இது ஹதீஸாக இல்ல, அந்த காலத்தில் நடந்த தகவலாக இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியுடைய காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் ஹஜ்ரத் உமருடைய முந்திய 2 ஆண்டு காலங்களிலும் 3 ஒன்றாக கருதப்பட்டது. 3 ஒன்றாக கருதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நபி சொன்னாங்கன்னு இல்ல, அபூபக்கர் சொன்னாங்கன்னு இல்ல, ஹஜ்ரத் உமர் ஆரம்ப காலத்தில் சொன்னாங்கன்னு இல்ல, ஒரு அந்த காலத்தில் நடந்த நிகழ்வாக காட்டப்பட்டது. இந்த நிகழ்வு ஏதாவது ஒரு வரலாறை கொண்டு நிரூபிச்சிருக்கணும். இந்த இடத்துல தலாக் கொடுத்தாங்க, இப்ப 3ஆ விட்டாங்க, அதை 1 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குனாங்க, அல்லது அபூபக்கர் ஆக்குனாரு, ஹஜ்ரத் உமரும் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு, இத்தனைக்கும் சஹாபா அபூபக்கர் ரலியல்லாஹு காட்சி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் கூட 3 தலாக்குகள் விடப்பட்டது. அதை 3ஆகத்தான் அங்கீகரிக்கப்பட்டது. வரலாறு இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. நான் சொல்ற ஒரு ஹதீஸ் தாரகுத்னியில வருது. நான் சனதுகளுடைய அதனுடைய ஊர்ஜிதங்களையும் நான் எழுதியிருக்கேன், பதிஞ்சிருக்கிறேன். அதை விவாதத்தில் சொல்ல முடியாது, வேணும்னா அந்த காகிதத்தை தர்றேன், உங்களை படிச்சு பார்க்கலாம். ஹதீஸ்ல வருது, சலமத் இப்னு அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் அன்-நபிஹி அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தல்லக இம்ராஅத்தஹு துமாதுர பின்த அல்-அஸ்பஇல் கல்பியா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தமது மனைவி துமாதர் என்ற பெண்ணை அவர்கள் தலாக்கு விட்டார்கள். சலாச தத்லீகாத்தின் 3 தலாக்குகள் விட்டார்கள். ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையை கொண்டு. உனக்கு 3 தலாக்கு, உனக்கு முத்தலாக்கு அப்படின்னு இருக்கணும். அல்லது ஒரே கலிமாண்டா தலாக்கு தலாக்கு தலாக்கு. ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வாசகத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு 3 தலாக்கை அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தமது மனைவி துமாதருக்கு தலாக்கு கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க, இது தலாக்கு விட்டாரு, ஆனா ஃபலம் யப்லுகுனா அன்ன அஹதம் மின் அஸ்ஹாபிஹி ஆபதாலிக. எந்த சஹாபியும் இதை குறைப்படுத்தல, குறை சொல்லல. 3 தலாக்கு விட்டாரே அப்படிங்கிறதுக்காக குறையும் சொல்லல. 3 தலாக்கு விடலாம், தேவைப்பட்டால் ஒரே இடத்தில் விடலாம், விடப்பட்டிருக்குது. ஒரே வார்த்தையை கொண்டு முத்தலாக்குகள் விடப்பட்டது. இதை மறுத்து பேசல யாருமே. ஒரே தலாக்கா இருந்திருந்தா மறுத்து பேசியிருப்பாங்க. ஏப்பா 3 விட்ட, 1 வச்சுக்கன்னு சொல்லி இருக்கணும். 3ஐ ஒரு வார்த்தையாக விடுறார்.
ஃபலம் யப்லுகுனா அன்னா ஹதம் மின் அஸ்ஹாபிஹி ஆபதாலிக். அதே தாரகுத்னில இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹஜ்ரத் ஹப்ஸ் இப்னுல் முகைரா ரலியல்லாஹு அன்ஹு தல்லக இம்ராத்தஹு ஃபாத்திமத பின்த் கைஸின் அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹப்ஸ் இப்னு முகைரா தனது மனைவி ஃபாத்திமாவை நபியுடைய காலத்தில் தலாக் விட்டார்கள். ஸலாஸ தத்லீகாத்தின் ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையில் முத்தலாக்கை கொடுத்தார்கள். ஃபஅவானஹா மின்ஹு அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனைவியை கணவனை விட்டு நபி பிரித்து வைத்தார்கள். ஃபஅவானஹா, அந்த பெண்ணை பிரித்து விட்டார்கள். மின்ஹு, கணவனை விட்டும், அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பிரித்து வைத்தார்கள். வலம் யப்லுகுனா அன்னன் நபிய ஆவதாலிக அலைஹி, நபி அவர்கள் மீது கடிந்து கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை, குறை காணவில்லை. வரலாறு பாருங்க, நபியுடைய காலத்துல 3 தலாக் விடப்பட்டிருக்கா இல்லையா? ஒரே கலிமாவை கொண்டு விடப்பட்டிருக்கா இல்லையா? நபி பிரிச்சு வச்சுட்டாங்களா இல்லையா? அப்ப பிரிச்சு வச்சதுல இருந்து தெரியுது, அந்த தலாக்கு 3ஆக இருந்தா தானே. ஒரு தலாக்கா இருந்திருந்தா பிரிக்க முடியுமா? அதுலயும் லாஜிக்கா அவங்க பேசுறாங்க. அவங்க பேச்சுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் லாஜிக்கு கேளுங்க. ஒரு தலாக்கு விட்டுட்டாலே அவன் மனைவி இல்லன்னு ஆயிட்டான், திரும்ப தலாக்கு எப்படி விடுவ அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லையா? ஒருத்தர் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, மீண்டும் மக்கள் வந்து முத்தலாக்கு கேள்வி பண்ண காரணத்தினால் உமர் என்ன பண்றாரு? இனிமே யாராச்சும் முத்தலாக்குன்னு சொன்னீங்க 3 தலாக்கு ஆக்கி விடுவாங்கிறார். ஆக்கி விட்டு அவர் சட்டமாக்கினார் வருது. அது உமர் ரலியல்லாஹு செஞ்சால் தப்பு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இப்படித்தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு? எல்லாரும் 3 தலாக்குங்கிறீங்க, முத்தலாக்குங்கிறீங்க, இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை மாத்துறேன் அப்படின்னு என்ன பண்ற? அப்படி சொல்லிவிட்டா முஸ்லிம் அப்படி இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொன்னீர்களே ஆனால் நீங்க 3 தலாக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியா இருந்த காரணத்தினால அவர் ஆர்டர் பண்றாரு. அந்த ஆர்டர் தப்பு. உமர் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப கடைசியா ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினாங்க. அதுதான் நானே சொல்லிட்டேனே, இந்த சபையில வாய்ச்சாத்தானே சொன்னேன். அபூபக்கர் உமர் செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மாத்தமா இருக்கிறதுனால அது தவறுதான் சொன்னது பெரிய ஆதாரம் காட்ட வேண்டிய இந்த சபையில எடுத்து வச்ச விஷயம் தான். சரியா, அது இருக்கட்டும். இப்ப முக்கியமா வந்து உமர் ரலியல்லாஹுடைய மேட்டரை ஒரு ஃபைனல் கொண்டு வந்தா தான் இதுக்கு தீர்வு வரும் இல்லையா? அதை முடிச்சுட்டு ஒன்னொன்னுக்கா வருவோம். அதுக்கு இடையில சொன்ன விஷயங்களையே திருப்பி பதில் சொன்ன விஷயங்களையே அந்த பதிலை புரிஞ்சிக்கிறாம திருப்பி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். இப்ப குர்ஆனை ஏத்துக்கிட்டோங்கிறோம், இஜ்மால தான் ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை நான் விளக்கம் அழகா சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்கு 2 உதாரணம் சொன்ன உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இப்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வர் முடிவெடுத்து நாளைக்கு லீவுங்கிறார். இந்த லீவுண்ட அவர் சொன்னதை இவங்க எடுத்துட்டு போய் எல்லா பசங்களையும் சொல்றாங்க. ஏகமானதா அம்புட்டு பேர் போய் சொல்றாங்க. இதுல லீவை முடிவெடுத்தது யாரு? முதல்வர். அம்புட்டு பேருமா? முதல்வர் முடிவெடுத்தார். முடிவு முதல்வர் தான் எடுத்தாரு. அந்த நியூஸை கொண்டே எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுதான் குர்ஆன் விஷயம். விளங்க வித்தியாசம். முடிவு யாரும் எடுக்கல. பள்ளிக்கூடத்துக்கு லீவுன்னு மாணவர் 100 மாணவர் வச்சு வர்றாரு. 100 மாணவர்கள் வரல, 100 மாணவன் வந்திருக்கிறான். பள்ளிக்கூடம் நாளைக்கு லீவு. இந்த 100 போய் 100 பேர்ட்டையும் சொல்றான். இஜ்மா 200 இஜ்மாவா? அவங்கள முடிவு எடுத்தாங்க லீவை. லீவுங்கிற தகவலை பாஸ் பண்ணாங்க. லீவுண்ட முடிவை எடுத்தவர் யார்? அப்ப நீங்க சொல்லுவீங்களா 100 மாணவர்கள் சேர்ந்து இஜ்மா செய்து லீவை முடிவெடுத்து விட்டார்கள் சொல்லுவீங்களா? ஒரு முதல்வர் வந்து பொங்கலுக்கு 100 ரூபாய் பணம் தருவாங்கிறாரு. அந்த செய்தியை எல்லா பேப்பர் காரனும் இஜ்மாவா மக்கள்கிட்ட கொண்டு போறான். எல்லா டிவி காரனும் இஜ்மாவா மக்கள்கிட்ட கொண்டு போறான். எல்லா டிவி காரனும் முடிவெடுத்தான 100 ரூபாய் கொடுக்குற முடிவை. 100 ரூபாய் கொடுக்குற முடிவை எடுத்தது முதல்வர். அந்த நியூஸை கொண்டு போய் சேர்த்தது இஜ்மா. உடனே இஜ்மா அனைவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் உலகத்தில் யாரும் சொல்லுவாங்களா? அப்படித்தான் குர்ஆன் விஷயம் எல்லாம். குர்ஆன் அவங்க ஒன்றும் முடிவெடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து எங்களுக்கு சொன்னார்கள். அந்த தகவலை நிறைய பேர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. முடிவை அவர்கள் எடுக்கவில்லை.
அதனால இதையே திருப்பி திருப்பி குர்ஆன் நீங்க இஜ்மா பண்ணீங்க, குர்ஆன் இஜ்மா பண்ணீங்க என்று சொல்வது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதமாக தெரியவே இல்லை. அடுத்து என்ன சொன்னது, பதில் சொன்னதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கறீங்க. அதாவது ஒருவர் சொன்னா ஏத்துக்கிறேன்னாங்கிறீங்க, நிறைய பேர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களா, ஆய்வு செஞ்சு சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களாங்க. ஆய்வுக்கும் சும்மா ஏத்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒருவர் சொன்னா ஏத்துக்கிற போது ஆய்வு அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோமே, ஆனால் கொஸ்டின் பண்ணுவோம். இஜ்மா நீங்க சொல்ல அடிப்படையில் வாயை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிறது, ஆதாரத்தெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, அப்பதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு ஆள் சொன்னாலும் அனைவர் சொன்னாலும் சரிதான், ஆதாரத்தினாலதான் அந்த முடிவை எடுக்கிறமே தவிர அனைவரும் சொன்னார்கள் என்பதற்காக அந்த முடிவை யாருமே எடுக்கிறது கிடையாது. அடுத்து நான் எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு பாரதூரமான கேள்வியை கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? அபூ ஹனீஃபா அவங்க வந்து 2 மசாயில் 2 உதாரணத்துக்கு தான் சொல்லி பதில் சொன்ன வரிசை எடுத்து வைக்கலாம். 2 மசாயில் எடுத்து காட்டி மூக்குல மட்டும் சைதா செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி வந்து ஜக்காத்துடைய ஒட்டகங்களுக்கு வந்து அந்த சூடு போட்டு அடையாளம் போடுவது வந்து அது மக்ரூஹ் கூடாது என்று சொல்றாங்க. ஆனா இதை செய்யலான்னு இஜ்மா இருக்கிறது, மூக்குல சைதா செய்யக்கூடாதுன்னு இஜ்மா இருக்கிறது. இஜ்மா மீறிட்டாங்களங்க, அவங்க நிலைமை என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இது பதிலா? இது பதிலா? யாரை பத்தி கேட்கிறேன்? யாரோ ஒரு தெருவில் போறவங்க கேட்கிறேன். யாரை ஃபாலோ பண்ணி இஜ்மான்னு வாதிடுகிறீர்களோ, நீங்கள் எந்த மதகபை பேரை சொல்லிக் கொண்டு இஜ்மா என்று சொல்கிறீர்களோ அந்த தலைவர் அவரை நீங்க எப்ப ஃபாலோ பண்றீங்களோ ஏத்துக்கிட்டீங்களோ அதுக்கு பதில் சொல்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இப்ப நானே ஷாபி மாமுடைய சொல்ல எடுத்து காட்டுறேன், எந்த கேள்வி எந்த கேள்வின்னு சொல்றேனா இல்லையா? அப்படிதான் எடுத்து காட்டணும். ஒருடைய சொல்ல எடுத்து அபூ ஹனீஃபா இதை கூட நாங்க எடுத்து காட்டுவோம். எப்ப சரியா நாங்களே சிந்திச்சு பார்த்து கரெக்ட் தான் தெரிஞ்சு இதுல ஏதாவது கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல இயலும், அப்ப நாங்க எடுத்து காட்டுவோம். அப்ப அபூ ஹனீஃபா வந்து இஜ்மா மீறி இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்டா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் நீ காரணம் கேட்க வேணாம், அவர் வழிகேடரா இல்லையா சொல்லுங்க. அவர் ஏன் எடுத்தாரு நாங்க உங்கள்ட்ட பதில் கேட்கல, அது அவர் கேட்டுக்கணும். கபிரஸ்தான்ல போய் கேட்டுக்கிறோங்க. நாங்க கேட்கிறோம், எதை கேட்கிறோம்?